some time of singing and worship. Delvin will take over. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் நம்மெல்லாம் அப்படியே எழுந்து நின்று தேவனை உற்சாகமாக ஆராய்த்து விட்டு நம்ம அண்ணன் கையில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். கர்த்தர் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிர்த்தெழுந்த தேவன். ஆமென். இன்று பாவம் கழுவ நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார். அவர் நமக்காக உயிர்த்தார். பாவம் கழுவ நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்று காண்பவர். அவரே என்னை என்று நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்று காண்பவர். அவரே அவரே என்னோடு இருப்பவர். அவரே மேகங்கள் நடுவிலே இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே ஒரு விசை கூட இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே சர்வ வல்லமை உள்ளவரே. அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை என்றும் நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட நடக்கிற தேவன். நமக்கு முன்பாக நடந்து செல்கிற தேவன். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்குமானால் அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாலை வேளையில தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை அதை அனுபவிக்கும்படியாய் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிரப்புவாராக. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம நடத்தினது கர்த்தருடைய கிருபை தான். ஆமென். நம் தனிமையில் அழுத போது, நம்மை தேற்றிட யாரும் இல்லாத பொழுது கர்த்தருடைய கிருபை தான் நம்மை தாங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே என்று சொல்லி இந்த மாலை வேளையில கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக ஆண்டவரே தகப்பனே நம்முடைய கிருபை என் வாழ்க்கையில மாறாததா இருந்திருக்கு. ஆண்டவரே நான் நிற்பது ஆண்டவரே நிர்மூலமாகாம இருக்கிறது உம்முடைய கிருபை தான் என்கிறத நான் இந்த மாலை வேளையில விசுவாசிக்கிறேன். என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து உம்முடைய கிருபை தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உடைய குடும்பத்தை மட்டும் கொண்டு வந்து உம்முடைய கிருபை தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே என்னை இவ்வளவு தூரம் படிக்கிறதற்கு ஆண்டவரை அனுமதித்து உம்முடைய கிருபை தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னை மட்டுமாகிலும் உயர்த்தி வைத்திருக்கிறது உடைய கிருபை தான் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில கண்களை மூடி தேவனை நோக்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லாதிருந்தால் ஆண்டவரே நான் எப்பொழுதோ மடிந்து போயிருப்பேன். உம்முடைய கிருபை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் தருவீராக. உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் தாருங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே,
நீரில்லாமல் நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன் கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. சொல்லுமாண்டவர் பார்த்து, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில், கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. ஆண்டவரே, உங்க கிருபை அதிகமா வேணும்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல என்னிடத்துல ஒன்றும் இல்லப்பா. மட்டும் வந்தது உடைய கிருபைதான், என்னுடைய திறமை இல்லப்பா. என்னிடம் எதுவும் தகுதி இல்லாத என்னை, தகுதி இல்லாத என்னை உயர்த்தினது உங்க கிருபை. மறுபடியும் ஒரு முறை, தகுதி இல்லா, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். மாலைவேளையில் அருமையான தம்பி தங்கச்சி, தேவனை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்வதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்குவதற்கு உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் வேணும். ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை அதிகமாய் வேண்டும் என்று சொல்லி கண்களமுடைய ஆண்டவரை பார்த்து, உடைய கிருபை போதுமே. உம கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில்
படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே 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 என்னை உண்மையாய் சொல்லுமா என்னை தருகிறேன் தருகிறேன் அப்பா மாலை வேளையில் உம்முடைய கரங்களிலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் புரியவனே உம்முடைய கரங்களிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு சுத்தமான பிரகாரம் என்னை வணைந்து கொள்வீராக ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் என்னை நான் தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே தேவனே உன் கையில் தேவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் ஹல்லேலூயா தேவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் சொல்லுமா என் சுத்தமல்ல ஆண்டவரே தகப்பனே தருகிறேனும் கையிலே தருகிறேனும் கையிலே அர்ப்பணிப்பு சொல்லுமா என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உண்மையாய் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே தகப்பனே அருமையான மாலை வேளையில எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் வெளிப்பட வேண்டும் நீ நினைக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் நான் நினைக்கிற காரியங்கள் அல்ல என்னுடைய சுய புத்தி அல்ல ஆண்டவரே நீ நினைக்கிற காரியங்கள் உம்முடைய சுத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நோக்கம் உம்முடைய மேலான திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தகப்பனே நீர் அதை என் வாழ்க்கையில செய்து முடிப்பீராக என் வாழ்க்கையில நீர் அதை செய்து முடிப்பீராக நீர் செய்து முடிப்பீராக தகப்பனே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே 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 உருவாக்குவே
யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் எங்கெல்லாம் சென்றானோ அவன் அநேக இடங்கள்ல அடிமைப்படுத்தப்பட்டான், அநேக இடங்கள்ல அவன் வெட்கத்தை அனுபவித்தான். ஆனாலும் அவன் மேல் வைத்திருந்த நோக்கம், அவன் மேல் கர்த்தர் வைத்திருந்த அந்த தரிசனம், அது நிறைவேறும் அளவும் யோசேப்பு காத்திருந்தான். அவன் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் 39வது அதிகாரத்தில் நம்மளால் அதை வாசிக்க முடியும். நாம் செல்லுகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வர வேண்டும். அன்பு தகப்பனே, இவ்வளவு நேரம் ஆண்டவர்களை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு இருந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக. உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிற தகப்பனே. கர்த்தர் நீர் எங்களிடத்துல என்ன பேச வேண்டும் என்று சுத்தமா இருக்கிறீரோ கர்த்தர் இந்த காரியங்கள் எங்களோடு கூட பேசி கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களை நிறைவேற்றி முடிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். மாலை வேளை உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ப்ளீஸ் பீ சீட்டட். உடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 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 நல்லா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பொருள் இருந்தால் தான் அவங்க கத்துவாங்க, தக்காளி தக்காளி தக்காளின்னு, வெங்காயம் வெங்காயம்னு கத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பொருள் இருக்கிற தொட்டு தான். உங்களுக்குள்ள ஆவி இருந்தால் மாற்றத்தான் நீங்களும் ஹல்லேலூயா சொல்லுவீங்க. எவ்வளோ பேருக்கு அந்த ஆவி இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாற்றமல்ல, அன்போடு என்னை அரவணைத்து வரவேற்று பாஸ்டரையாக்கும் பிரதருக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். மற்றும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னோட மெசேஜை கேட்கறதுக்கு நீங்களும் பாவம். இன்னைக்கு பிரதர் சொன்னார் டெம்போலாம் மிஸ் ஆயிடுச்சு, சில பேர் வரணும்னு நினைச்சிருந்தாங்க. பட் ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்தபடியால் தேவ நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் பெங்களூர்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க சிஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலே கோபமாக இருந்தால் எவ்வளோ சத்தத்தோட பேசுவீங்க, அந்த மாதிரி பேசலாமா? ஹல்லேலூயா. வெரி குட். நீங்கள்லாம் தமிழ் புரியுமா உங்களுக்கெல்லாம்? இல்லை எல்லாம் ஆங்கிலோ இந்தியன்ஸுங்களா? நீங்கள் எல்லாம் தமிழ் தானே? எல்லாருக்கும் தமிழ் புரியல? வெரி குட். காட் பிளஸ் யூ. ஓகே, நான் என்னோட செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக நான் எப்போது அதெல்லாம் ஏதாவது ஒரு புதிய சபைக்கு போனால் முதலாவது என் சாட்சியை சொல்லிட்ட பிறகு தான் நான் செய்திக்குள்ளே போவேன். ஆக்சுவலாக நான் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் பிறந்து எங்கள் அப்பா ஒரு ஹிந்து. வி ஆக்சுவலி மை ஃபாதர் இஸ் அன் ஹிந்து, மை மாம் இஸ் அன் ரோமன் கேத்தலிக். நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் நாங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தார். நான் இயேசுவை அறியாமல் வாழ்ந்துன்னு இருக்கும் போது எங்கள் மம்மி மை மாம் வாஸ் பீன் பொசஸ்ட் பை டீமோன். எங்கள் மம்மிக்கு மந்திரம் பண்ணிட்டு எங்கள் மம்மி மென்டலி டிஸார்டர் ஆகிற போது, ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் டேடியோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே, எங்கள் டேடியும் செத்துட்டார் 2002, எல்லாமே விச் கிராஃப்ட் தான். எங்கள் மம்மி இப்படி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டாவது அக்கா அவங்களோட பேக் போன் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு எத்தனையோ டாக்டருங்கள்ட்ட போயிட்டு கூட எங்கள் அக்கா குணமாகல. ஸோ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா இயேசுவை பற்றி சொன்னாங்க. அது நிமித்தமாக எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு ஜெபம் பண்ணும்போது எங்கள் அக்காக்குள்ளே இருந்த பிசாசு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி பேயை தான் என் லைஃப்பில் பார்த்தேன். பேயோட பலத்தை பார்த்தேன். பேய் என்னென்ன செய்யும்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்கும்போது தான் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, கடவுள்னு இருந்தால் பிசாசு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிசாசு மேலே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அக்காவை தொட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட வச்சாங்க. 2010 நாங்கள் எப்போவுமே கிறிஸ்மஸ் எல்லாம் கிரிப்பெல்லாம் வச்சு கிராண்டாக என்ன பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த செலிப்ரேஷன் டைமில் நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கும்போது எனக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்டுக்கும் டான்ஸ் ஆடும் போது சண்டை ஆகிட்டு, நானும் ஒரு வாக்குவாதத்தை போகும்போது அடித்தடியாய் மாறி அவங்க என்ன அடிக்கும் நான் அவங்கள அடிக்கும், ஒரு பெரிய சண்டையாக மாறி அந்த சண்டையில் என்னை கத்தியால் குத்தி எங்கள் வீட்டுக்கிட்டே அடிச்சிட்டாங்க. என்னை அடிச்சிருந்து கூட ஒரு பெரிய பையன் இல்லை, ஒரு சின்ன பையன் தான் என்ன அடிச்சான். எங்கள் மம்மி அன்றைக்கி 31 ராத்திரி ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போய் உக்காந்துருந்தாங்க. நான் எங்கள் அம்மா என்னை ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் ப்ரேயர் மீட்டிங் போகல.
எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், நீ முன்னாடி போமா, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா ப்ரேயர் மீட்டிங் போனாங்க. நான் பப்புக்கு போயிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு 31st நைட் உங்களுக்கு தெரியல, எல்லாருமே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தபடியால் அந்த வந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை வந்து என்னை நாயை போல் அடிச்சு கீழே வீட்டுக்கிட்ட போட்டுருந்தாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னுடைய ஆசை நிறைவேற்ற. எனக்குன்னு ஒரு ஆசை இருந்து இப்படி வாழ்ந்தா தான் சொசைட்டியில் ஒரு மரியாதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்னை மேட்டு வீட்டு மேலே இருக்கிற ஓனர் தான் என்னை கூப்பிட்டுன்னு போயிட்டு எங்கள் வீட்டில் படுக்க வச்சு, அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன், நீ எனக்காக வாழுவியா? அந்த சத்தம் இன்னி வரைக்கும் எனக்கு போவே இல்லை. இன்னி வரைக்கும் என் லைஃப்ல அது இருந்தே இருக்குது. நான் இன்னைக்கு கூட ரூம்ல உட்காரும் போது அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்டேன். இவ்வளவு தூரம் நான் வந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் யாருன்னு காட்டுறதுக்காக இல்ல, நம்ம என்ன மாதிரி ஒரு தேவனை வணங்குறோன்னு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுவோமா ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்ட ஆரம்பிச்சார். அந்த அம்மா மூலியமா ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். I was addicted to many things. 13 வருஷமா குடிச்சுன்னு இருந்தேன், விபச்சாரத்தில் இருந்தேன், திருடுல இருந்தேன். என்னோட போட்டோஸ் உங்களுக்கு என்ன நான் காட்ட ஆசைப்படுகிறேன். ஏன்னா நீங்க கூட நம்ப மாட்டீங்க, பாஸ்டர் காசு கொடுத்து கூட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க, அதனால தான் இவர் பேசுவாருன்னு வைங்க. பயந்துராதீங்க. நான் பார்க்கறதுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன். நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன். பாருங்க, ஒரு 2000 பேய் என்ன பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது. அது லேகியோன் பிசாசு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். கவனமா கேளுங்க. இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்ல வந்து உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷனே வந்துக்கலாம், இல்லை ஏதோ பார்த்துட்டு போலான்னு வந்துக்கலாம், ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்துக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், என் இயேசு எப்படியாப்பட்ட ஒரு தேவன் என்று நீங்கள் தெரிஞ்சிட்ட பிறகு இனி இந்த உலகத்துக்கு நீங்கள் வாழ மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா பிரதர்ஸ் எல்லாம், ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்ன ஆண்டவர் எப்படி என்னை தொட்டார்னா, நான் கடைசியில் இருந்தேன், என் லைஃப்ல என் ஃபேமிலியில வந்து கடைசியில் இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னை தொட ஆரம்பித்த பிறகு அநேக ட்ரக் அடிக்ட்களை மீட் பண்ண ஆரம்பித்தேன். திருடருங்களை போய் மீட் பண்ணுவேன், காஞ்சா அடிக்கிறவங்களை போய் மீட் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ்ல இருக்கிறவங்களை போய் மீட் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். இப்படியாப்பட்ட இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க யார் போவார் எனக்குன்னு கேட்டார். அப்போதான் 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தின் பிரகாரமாய், நான் பாவிகளை கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தை வந்தாருன்னு. அதுக்கப்புறமா அந்த பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த பாரத்தை கொடுத்த பிறகு இப்படியாப்பட்ட ஜனங்களை, வாலிபர்களை நான் போய் மீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் பார்த்தேன், நான் ஒண்டி தான் கெட்டவன் நினைச்சேன், ஆனா என்ன காட்டிலும் ரொம்ப மோசமான ஜனங்க கூட உலகத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீ ரொம்ப நல்ல தேவனப்பா, என்னை எவ்வளவு ஜல்தி என்னை தொட்டு எடுத்து உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு 2010 ஆரம்பிச்ச ஊழியம் இன்னைக்கு 2024 வருஷம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கொடுத்து, அந்த சபை கூட எப்படி தெரியுங்களா, ஒரு ரம்மி கிளப். அது அந்த கீழே இருந்த கிளப்ல தான் நான் ஆடின்னு இருந்தேன். அந்த இன்னைக்கு அந்த ரம்மி கிளப்பே இன்னைக்கு கர்த்தர் சபையாய் மாற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்க ஹல்லேலூயா. நெருப்பு எப்பவுமே ரெண்டும், வெறுகும் நெருப்பும் கரெக்டாக சூடு பிடிச்சா தான் நல்லா பத்தும். நீங்கள் வெறுகா இருந்தால் நான் நெருப்பாக இருக்கும், நான் நெருப்பாக இருந்தால் நீங்கள் வெறுகா இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆவி நமக்குள்ளே என்ன பண்ணும், பற்றி எரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு தலைப்போடு நான் பேச ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை ப்ளீஸ் பண்ணீங்கன்னா, you will not have the presence of God. If you please people, you will lose the presence of God. If you சொல்லுங்க, if you please people, you will lose the presence of God. இன்னைக்கு மனுஷனை நீங்க பிரியப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா தேவ சமூகத்தை நீங்க இழந்து விடுவீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டாக்குறது எது, யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனையும் கடவுளையும் ரெண்டையும் பிரிவினை ஆக்குறது எது, யாராவது சொல்ல முடியுங்களா? ஹலோ பிரதர்ஸ். உலக சிநேகிதம். வெரி குட். என்ன கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பாவம் தான் நம்மளை என்ன பண்ணுது, தேவனை விட்டு பிரிக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வரும், நான் எப்படி பாவத்துக்குள்ள போனேன்னு சொல்றேன் கேளுங்களேன்.
நான் காலேஜில் இருக்கும் போது, நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் ஸ்டைலாக ஃபங்கியாக இருப்பாங்க. பெங்களூரெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் குரங்கு ஸ்டைலில் தான் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், கிழிஞ்ச நல்ல பேண்ட்டை கிழிவோம், பேண்ட்டு மேலே போட மாட்டோம், அவந்து கீழே உழுவுற மாதிரி போடுவோம், இந்த பக்கம் புல்டோசர் ஏறின மாதிரி பண்ணுவோம், அது ஒரு மாதிரி புளி பாடின மாதிரியெல்லாம் தலை போனி. நான் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டைல் பண்ணேன், அது பேர் டெட்லாக்ஸ். டெட்லாக்ஸில் எப்படின்னா தண்ணி ஊற்றாதவே முடி ஜடையாக இருது பார், அது பண்ணலான்னு இருந்தேன். அவ்வளோ ஜல்தி ஆண்டவர் என்னை டெட் பண்ணிட்டார். இனி நீ யாருக்காக வாழக்கூடாது, இனி எனக்காக வாழணும். நல்லேலூயா. ஸோ ஆண்டவரையும் என்னையும் பிரிக்க வைத்த ஒரு எதுனா அது பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாவத்தை குறித்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனும் உனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கிறது பாவம். How does you and God be separated is nothing but a small sin. நீங்க ஒரு 10 லிட்டர் பால்ல இலூண்டு தயிர் ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க சிஸ்டர்? நீங்க எல்லாம் கிச்சனுக்கெல்லாம் போய்க்குவீங்க, இல்லை வெறும் ஜொமேட்டோ வெறும் ஸ்விக்கி தான் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு 10 லிட்டர் பால்ல இலூண்டு தயிர் ஊத்துனா என்ன ஆயிடும்? எல்லாமே தயிரா மாறிடும். அதே போல தான் சின்ன பாவம்னு விட்டுறக்கூடாது. அந்த சின்ன பாவத்தை அவன் வாழ்க்கையை தோற்றத்தை என்ன பண்ணிடாது, மாற்றி. அந்த மாதிரி ஒரு சின்ன பாவம் எனக்குள்ள வந்துச்சு. நான் நினைச்சேன் அது சின்னது, ஆனால் அது முக்கியமாக அது சின்னதாக இருந்தல. நான் ஸ்டைலுக்காக தான் எல்லாம் தப்பு பண்ணேன். இப்போ ஸ்மோக் பண்ணோன்னா, இந்த ஸ்மோக் பண்ணால் சொசைட்டி நம்மளை பார்க்கும், நம்ம நல்ல மரியாதை தரும், அதுக்காக ஸ்மோக் பண்ணேன். அதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதுக்காக பொண்ணுங்க கூட சுத்தினேன், அதுக்காக விபச்சாரம் செய்து, அதுக்காக திருடினேன். இந்த உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காகவே நான் வாழ்ந்து கடைசியில பைபிள் சொல்லுது, பாவத்தை செய்கிறவன் பாவத்துக்கு என்னவா மாறானா? அடிமையாய் மாறுகிறான். You will become a slave to sin. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம ஆரம்பிச்சிட்டேன். நான் விடணும்னு நினைக்கும் போது கூட அத்தனை நாள் விட முடியும். நீங்க கூட பாருங்க, நீங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது, தம்பி ஒருவேளை நீ இந்த பாவத்தை ஏதாவது ஒரு பாவத்தை இருக்கலாம், ஒருவேளை நீ ஸ்மோக் கூட பண்ணின்னு இருக்கலாம். நீ முதல் ஸ்மோக் கூட நீ பண்றது நீ பண்ணல, உனக்கு யாரோ ஒருத்தர் வாங்கி குத்தப்பட்டு நீ அதை ஆரம்பிச்ச. அதே போலதான் நானும் ஆரம்பிச்சேன். ஆனா என்னால விட முடியல. அதை எடுக்க முடிஞ்சிச்சு, ஆனால் என்னால் விட முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, one who practices the sin is a slave to sin. பாவத்தை செய்கிறவன் பாவத்தை என்னவா மாறுகிறானா? அடிமையாய் மாறுகிறானா. அந்த மாதிரி அடிமையாய் மாறின பிறகு என்னை காப்பாற்ற யாராலையும் முடியல, இந்த உலகத்துல யாராலையும் முடியல. எங்க அம்மா எவ்வளவு என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த பாவத்தை விட்டு வான்ட்டு. என்னை கத்தியில இந்த இடத்துல அடிச்சுட்டு இருக்கும் போது, இது எனக்கு ஆர்டிஃபிஷியல் டூத், இது இந்த பல்லு எனக்கு ஆர்டிஃபிஷியல். ஆனாலும் நான் ஸ்மோக் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 17 சிகரெட் அடிப்பேன். எங்க அப்பா எல்லாரும் தமிழ்ல சொல்லுவாங்க, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள எவ்வளவு அடி பாய்வா? சொல்லுங்க பிரதர், உயிரோடு இல்லாத மாதிரி உக்காணிங்கிறீங்க, சிலைகளை கட்டிட போறேன் நான் இங்க. சொல்லுங்க பிரதர், சில பேர் இங்க இருந்தே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சொல்லுங்க பிரதர், அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள எவ்வளவு அடி பாய்வாங்க சிஸ்டர்? 16. நான் 16 எல்லாம் பாயல, 32க்கு போயிட்டேன் டைரக்டா. கட் ஷாட் பண்ணி எல்லாமே டைரக்ட். இப்போ இருக்கிற பாவம் அவ்வளோதான். எங்க பெங்களூர்ல இருக்கிற பாவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. அந்த மாதிரி மோசமா செய்யறாங்க. விபச்சாரம் லீகல். அங்க எல்லா தப்புக்குமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா என்னை தேடி ஒரு தேவன் வந்தா, மிருகமா இருந்து என்னை மனுஷனாய் மாத்த ஒரு இயேசு வந்தா. இன்னைக்கு அவரை பத்தி தான் சொல்ல வந்துக்கிறேன். என் ஆண்டவர் தொட்ட பிறகு ஒரு வார்த்தை எனக்கு என்னை பார்த்து சொன்னாரு, நீ எனக்காக நீ சேவை பண்ணுவியா? என்னால விட முடியல அந்த தப்ப, அந்த பாவத்தை என்னால விடவே முடியல. ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வந்தா இந்த உலகத்தை மேற்கொள்ளுவானா. ஆமென், அல்லேலூயா. இவ்வளோ வருஷமா நான் செய்திருந்தேன், 18-17 வருஷமா அந்த தப்புகளை செய்திருந்தேன். ஒன்னா எனக்குள்ள பாவம் இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சு. எனக்கே தெரியல, நான் அதுல இருந்து வெளியே வர முடியல. என்னால நான் ட்ரை பண்ண ஆனாலும் முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. 31st நைட்டு அந்த சண்டை போட்ட பிறகு 1ஆம் தேதி என் வீடே சாவீடு மாதிரி மாறிடுச்சு. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, உன் சந்தோஷமான நாட்கள்ல துக்க நாளா மாத்திடுவேன்னுகிறார். அது என் வாழ்க்கையில நடந்தது. எங்க வீட்டுல புது துணி இருந்துச்சு, எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா என் வீடு சாவு வீடு மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், ஏன்டா இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன், அதோடவே செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் தற்கொலைக்கு நேராக நான் முடிவு பண்ணேன். ஆனா சாவுறதுக்கு முன்னாடி கூட என்னை அடிச்ச பையனை நான் மறுபடியும் அவனை கொலை பண்ணிட்டு தான் சாவணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியோ போறதும் கூட சேர்த்து இவனையும் கூட்டுன்னு போயிடலாம் மேல அப்படின்னு நினைச்சேன். திரும்பி அந்த அம்மா, எந்த அம்மா எங்க அம்மாவுக்கு இயேசுவை பத்தி சொல்லி எங்க அம்மா ரசிக்கப்பட வச்சாங்களோ அந்த அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அம்மா எங்க வீட்டுக்கு மேல ஏறின்னு இருக்கும்போது நான் கீழே நிலினி கடையில மேல புகை ஊதியிருந்தேன். அந்த அம்மா பார்த்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வாப்பா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான்
சரி நானும் போனேன். போயிட்டு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நானும் சாவரம் தானே, சாவறதுன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போ நான் என் அம்மா ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு இருந்த பிசாசு எதெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். பிரதர் இதெல்லாம் ஃபேக்கு நினைக்காதீங்க, இட்ஸ் ஆல் ரியல். மிருகமாக இருந்த என்ன மனுஷனாய் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றிக்கிறார். அந்த அம்மா ஜெபிக்க 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 எனக்குள்ள அறியாமல் உள்ளேருந்து வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கோவம் வருது. அந்த அம்மா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணாலே இரிட்டேட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 5 minutes ப்ரேயர் தான். பட் அது எவ்வளோ தூரம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 hours போயிடுச்சு. அந்த ப்ரேயர் அவ்வளோ நேரம் போயிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு என்னவோ ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஏதோ ஒன்று ஆயின் இருக்குது எனக்கு தெரியுது. ஆனால் அதை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ எனக்குள்ள ஆயின் இருக்குது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம் ஆகிட்ட பிறகு என்ன அறியாமல் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்படியே என்ன எடுத்துன்னு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. ஒரு 3 நாள் ஆகிட்ட பிறகு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கிட்ட சார்ல்ஸ் கிரவுண்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துச்சு. அங்கே நான் லவ் பண்ணுற பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு. சரி அதை பார்க்க போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போனேன். அடி வேற வாங்கிட்டு கேப் போட்டுன்னு போயிருந்தேன். என் பொண்டாட்டி இல்லாத தைரியமா சொல்லிங்கிறேன். நான் இயேசுவை பார்க்க போல, நான் நேச பொண்ணை பார்க்க போனேன். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் சொல்லிங்கிறாரு, யாரெல்லாம் இயேசுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களோ நான் 5 வாட்டி இந்த எக்கால சத்தத்தை ஊதுறேன். ஒருவேளை உங்களுக்கு இயேசு மேல ஆசை இருந்தால் உங்க கையை உயர்த்தி நீ ஜெபிக்கலாம் அப்படின்னாங்க. 3 வாட்டி அவர் பாட்டுக்கு கூப்பிட்டுங்கிறாரு. நான் இந்த பொண்ணையே பார்த்துங்கிறேன். அதுக்கப்புறமா அவர் சொல்லும் போது 4வது வாட்டி இன்னும் 2 இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இதை பார்க்கறத விட்டு நான் அதை பார்த்தேன். ஒன்னு நான் கேட்கல ஆண்டவர்கிட்ட. நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா, ஆண்டவரே நீ உண்மையான தேவனா இருந்தா என்னை மனுஷனா வாழவே, இல்லைன்னா எனக்கு சாவை ஜல்தி கொடுன்னு கேட்டேன். காசு பணத்தை கேட்கல, என்னத்தை கேட்கிறேன்னு, சாவு கொடு. ஏன்னா எனக்கு எங்க அம்மானா எனக்கு இஷ்டம். எங்க அம்மாவுக்கு நான் ஒரு தொல்லையா மாறிட்டுக்கிறேன், பாரமாயிட்டேன். எங்க அப்பா விட்டு போயிட்டாரு. இனி என் அக்காங்க மாற்றத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் செத்து போயிட்டா கூட எங்க அம்மாவுக்கு யாரும் இல்லை. ஒன்று வச்சா என்ன நல்லுணாவே இல்லை சாவடிச்சிடுப்போம். அவ்வளோதான் கேட்டேன். வேற எந்த ப்ரேயரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ப்ரேயர்லாம் ஆ ஃபாதர் இன் ஹெவன் ஆ ஃபாதர் வாட் இன் ஹெவன் ஹalloed be thy name thy kingdom come, அதுதான் தெரியும். இந்த பேரட்டுக்கு எப்படி கேரட் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி தான் தெரியும். அப்படி கையை உயர்த்தி ஒன்னே ஒன்று தான் ப்ரேயர் பண்ணேன். அவ்வளோதான் ப்ரேயர் பண்ணேன் சிஸ்டர். 5வது அங்கே மறுபடியும் அவர் எக்கால சத்தத்தை ஊதினார். ஒரே அடியன்னு என் நெஞ்சுக்கு நேரம் ஒரு கரை வந்து அடிச்சபடி முன்னாடியில இருந்த நான் கடைசியில போய் விழுந்தேன். அப்படியே ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடிச்சிச்சு எனக்கு. என்ன அறியாம நான் பின்னாடி போய் விழுந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் கூட இருந்தவங்கலாம் வந்து என்ன பார்த்து என்னை தூக்கின்னு போயிட்டு மறுபடியும் உட்கார வச்சு என்னை வீட்டுக்கிட்டேன்னு போனாங்க. என்ன அறியாம நாக்கெல்லாம் சுருண்டி சுருண்டி பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ எங்க வீட்டில் இருக்கிற எங்க அக்காங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு இன்னும் பேய் போல, பேய் ஏறிட்டு இன்னும் அப்படின்னாங்க. என்ன பண்ண, என் ரூம்ல போட்டு என்ன டாப்பல் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியும் நீ என்னை தொட்டேன்ட்டு, ஆனால் உனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வழி தரலப்பா அப்படின்னு. நான் முதல் ஜெபித்த ஜெபம் எதுக்கு தெரியுங்களா, பாத்ரூமில் கொல்லாம் ஜோராக திறந்துடுவேன். ஏன்னா எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது. ப்ரேயர் பண்ணாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு கேலி பண்ணுவாங்கன்னு தெரியும். வெக்கப்பட்டுனே நான் பாத்ரூமில் ப்ரேயர் பண்ணுவேன். நான் பாத்ரூமில் ப்ரேயர் பண்ணேன்னா வெளிரங்கமாகவே ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிச்சு பாத்ரூமில் ஒரு ப்ரேயர். டெய்லி பாத்ரூமில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்ன தெரியுமா கேட்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உனக்காக நான் என்ன செய்யணும்ப்பா, உனக்காக நான் என்ன செய்யணும். பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், என்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு மதோ படி எடுத்து வைத்தனோ அன்னிலேருந்து என் வாழ்க்கையில் பயங்கரமான உபத்திரம் வந்துச்சு. பயங்கரமான ஒரு உபத்திரம். எனக்காக ப்ரேயர் பண்ண அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அது எப்படி செத்துட்டாங்க, கேன்சர் வந்து செத்துட்டாங்க. எனக்கு கடவுள் மேல இன்னும் கோவம் வந்துடுச்சு. என்னடா கடவுள் ஒரு என்ன நல்லுணா மாத்திட்டு எனக்காக ஜெபம் பண்ண அந்த அம்மாவை சாவடிச்சிட்டாரு. அப்போ ஒரு பையன் வந்து சொன்னான், கடவுளே இல்லை, கடவுளே இருந்திருந்தா அந்த அம்மாவை காப்பாத்திக்கலாமேன்ட்டு. அந்த அம்மா சாவுல போய் உட்கார்றேன். எனக்கு கடவுள் மேலே ரொம்ப கோவம். இவர் உண்மையான கடவுளே இல்லப்பா, அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க, அவங்கள போய் சாவடிச்சிட்டாரு இவரு சொல்லிட்டு மறுபடியுமா என் பாவத்துக்கு நான் திரும்பி போனேன். எந்த பாவத்தை நான் விட்டனோ அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய போனேன். நான் ஒரு பார்ல மறுபடியும் குடிக்க போயிருந்தேன். ரொம்ப தூரமா போயிட்டு குடிக்கலான்னு போவேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நான் திருந்திட்டேன்னு. ஆனா அதுக்கப்புறமா திரும்பி நான் அந்த பாவத்துக்கு போறது தெரிஞ்சா
ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா போயிட்டு குடிக்குவேன். ஒரு பார்ல உக்காந்து இருக்கிறேன், நிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இப்படி வச்சிருக்கிறேன். அந்த கிளாஸ் எடுத்து குடிக்கும் போது சவுத்து மேல எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ, டோன்ட் கம் ஹியர். ஹே, உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு எப்படி தெரியுமா? வாங்கிட்டே வரேன் பாட்டில. அட காசு கொடுத்து வாங்கிட்டேன்ப்பா, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மடுக்குன்னு குடிச்சிட்டு மிக்சரெல்லாம் போட்டுக்கின்னு வெளியே வந்துட்டேன். போதையே ஏறல, பயம் தான் வந்துடுச்சு. அந்த வார்த்தையை பச்ச பிறகு போதை ஏறல. அதுக்கப்புறமா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்குவேன். 5 மணிக்கு எழுந்த பிறகு எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாருமே கலரில் உட்காந்து காஞ்சா அடிக்குவாங்க. சார் நானும் கலரை கிட்ட போயிட்டு காஞ்சா அடிக்கலான்னு போயிருந்தேன். அப்போ ஒரு அங்கிள் வந்திருந்தார். ஒரு அங்கிள் வந்து இருக்கும்போது எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப இஷ்டம், அனிமல்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. அவர் வந்து காலையிலே டாக் ட்ரைனிங் பண்ணியிருந்தார். நான் அப்போ அந்த அங்கிளை பார்த்து கேட்டேன், அங்கிள் எனக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப இஷ்டம் நாயினா அப்படின்னு. அப்போ ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கம் மை சன், ஜீசஸ் கேவ் மீ ஃப்ரீலி, ஐ வில் கிவ் யூ ஃப்ரீலி என்றார். என்னடா இது? பாருக்கு போனா ஜீசஸ் வராரு, நாய்கிட்ட போனா கூட ஜீசஸ் வராரு. அப்போ ஒரு நாள் எனக்கு ட்ரைனிங் கற்றுக் கொடுத்துருந்தார். அந்த நாய் பார்க்கிங் எப்படி, ரோலிங் எப்படி, ஜம்பிங் எப்படி, அப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தார். ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சு. அந்த அங்கிள் என்னை பார்த்து கேட்டாரு, நீ கிறிஸ்டியனாப்பான்னு கேட்டார். ஆமா அங்கிள். சர்ச்சுக்கெல்லாம் போறியா? அப்போ நான் சொன்னேன், போயிருந்தேன் அங்கிள். அப்போ தான் ப்ரேயருக்கெல்லாம் ஆரம்பித்தேன். அவ்வளோ ஜல்தி எனக்காக ஒரு அம்மா ப்ரேயர் பண்ணுவாங்க. என் மேலே இருந்த பிசாசெல்லாம் துரத்துனாங்க. அவங்க எலும்பு குண்டாய் செத்துட்டாங்க அங்கிள். அதனால நான் கடவுளை நம்புறவே இல்லை. கடவுளே இல்லைன்னு இப்போ நான் வாழ்கிறேன். எனக்கு யாருமே தேவையில்லை, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகலான்ங்கிற. அப்போ அவருடைய சாட்சியை சொன்னார். அவர் தொண்டையை இவ்வளோ பெருசாக அறுத்துனுங்கிறார். அறுத்து தலை கீழே உளுந்து அதுல பாய்சன் போட்டாராம். ஒரு நரம்பெல்லாம் காட்டினார், ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு. ஒரு நரம்பு கூட அவருக்கு இல்லை. இன்ஜெக்ஷன் எடுத்து 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 போதை எடுத்து எடுத்து வெயின்ஸே இல்லை அவர் உடம்புல. அவர் சொன்னாரு, நான் விபச்சாரம் செய்து 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 லாஸ்ட்ல எங்க அக்கா தங்கச்சி அம்மா கூட நான் தப்பா பார்க்கிற அளவுக்கு ஒரு போதையில போயிட்டேன் போன அப்படின்னாரு. அந்த மாதிரி இருந்த என்னையே இயேசு தொட்டாருப்பா அப்படின்னாரு. என்ன அறியாம கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன் இந்த இயேசு எங்க போனாலும் என்னை தேடி தேடி வராரு? நான் இவருக்கு ஒண்ணுமே பண்ணலையே, நான் இவருக்கு எதுவுமே நல்லதே பண்ணல, எல்லாமே கெட்டது தானே பண்றேன். பாருக்கு போனா வராரு, சுடுகாட்ட போனாலும் வராரு, எங்க போனாலும் இவர் வராரு என்னை தேடி. மறுபடியும் திருப்பி அந்த பாத்ரூம் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். நான் ஆனாலும் நம்பல. நான் திரும்பி வேலைக்கு போனேன். கால் சென்டர்ல வேலை செஞ்சிருந்தேன். கால் சென்டர்ல வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது ராத்திரியிலலாம் நம்ம வேலை செஞ்சா போதை இல்லாமல் செய்ய முடியாது. திரும்பி அந்த ஆஃபீஸில் மறுபடியும் போதை பொருட்கள் அடிமையாக மாறினேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டி இருக்குதுப்பா, அதை நாங்கள் கொடுத்துடலான்னு இருக்கிறோம், உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்துன்னு போயிடுறீங்களா அப்படின்னாரு. சரி அனுப்புங்க பிரதர் அப்படின்னு. அந்த பப்பியை பார்த்து ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. என் ஆஃபீஸ் லீவ் போட்டு அவங்க வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். அவங்க வீட்டில் அந்த பப்பி இருக்குது. அந்த பப்பி எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. நான் எடுத்துன்னு போகலான்னு ஆட்டோவில் வந்துங்கிறேன். கொஞ்சம் உள்ளே வாப்பா, அதோட ஃபுட்டுங்க இருக்குது, கொடுத்துறேன் அப்படின்னாங்க. அந்த ஃபுட்டு எனக்கு கையில் கொடுக்கறதுக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா சர்ச். அது ஒரு பெரிய சர்ச்சாக இருக்குது. நான் சர்ச் உள்ளே போகல, அப்படியே வெளியே நின்றுட்டேன். ஏன்னா என் பாக்கெட்லாம் சிகரெட் இருக்குது. அதில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அப்போ ஒரு சொன்னார், பரவாயில்ல உள்ளே வாப்பா அப்படின்னார். நான் ஹெசிடேட் பண்ணேன் உள்ளே போகிறதுக்கு கூட. பரவாயில்ல வாப்பான்னு என்னை கூப்பிட்டு போனார். உள்ளே போயிட்ட பிறகு அந்த பவுலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணார். என்ன ப்ரேயர் பண்ணார் தெரியுமா? அவர் வெறும் ப்ரேயர் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்காக ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்தார், உனக்காக ஒரு வாலிப கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆண்டவர் விட்டு விலகி போயிடாதனார். நான் போன காரியம் எதுவோ, ஆனா அதே இடத்துல கூட மறுபடியும் அந்த இயேசு என்னை தொட வந்தார். அப்பதான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி கிரேசியா என்ன லவ் பண்றவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா. எங்க அம்மா வரக்கூடாத இடத்துல, என் சொந்த பந்தங்க வரக்கூடாத இடத்துல எல்லாம் என்னை தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. நான் சாக கெடுக்கும் போது என்னை இயேசு தேடி வந்தார். சாவை தேடி போகும்போது கூட இயேசு வந்தார். வாழ்வா சாவான் இருக்கும் போது கூட இயேசு என்னை தேடி வந்தார். அப்பதான் என் வாழ்க்கை நான் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இனி இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன், இனி இந்த இயேசுக்காக நான் வாழ போகிறேன். அன்னியிலேருந்து இனி வரைக்கும் சொல்றேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்,
பயங்கரமான கஷ்டம், போராட்டம், அவமானம். 13 வருஷமா இஷ்டப்பட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தனோ என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரை உங்கள்கிட்ட வந்தா எல்லாம் நல்லது நடக்கும்னு சொன்னேன், உங்கள்கிட்ட வந்தா எல்லாம் என்னை விட்டு போறாங்களேப்பா. ரொம்ப வேதனையா நினைச்சேன். ஆனா எல்லாமே நல்லதுக்காகவே ஆண்டவர் செய்தார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்களா வரல, இந்த இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு வந்துக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தடை இருந்துச்சுமா, ஆனாலும் இயேசு உன்னை கொண்டு வந்துக்கிறாருன்னா யோசித்து பாரு. என்னே இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனே ஆண்டவர் உயர்த்த முடியும்னா உன்னை உயர்த்த முடியாதா? இன்னைக்கு எங்கள் சபையில் 150 பேர் வராங்க, 2 சர்வீஸ் நடத்துகிறேன். எனக்கே தெரியாது, எங்கள் வாழ்க்கையில் இனி வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் யாரும் பாஸ்டர்ன்றதே இல்லை, எங்கள் சரீரத்திலே வம்சத்திலே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன உருவாக்கி இருக்கிறார்னா அவர் தாயா உண்மையான ஒரு தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்ன இயேசு தன் மகனாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுக்க சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் மூலியமா ஆண்டவர் எனக்காக அழைத்த அழைப்பு. எல்லார் கையில போன் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் போன்ஸ் வருது, கால்ஸ் வருது. சேம் வே காட் இஸ் காலிங் யூ டுடே. இன்னைக்கு ஒரு கால் எல்லாருக்கும் வருது. இந்த கால் எதுனா, ஆர் யூ ரெடி டு ப்ளீஸ் பீப்புள்? ஐ வில் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இஃப் யூ ப்ளீஸ் பீப்புள், யூ cannot you will feel the presence of God. நீங்க ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா தேவ சமூகத்தை விட்டு விடுவீங்க. நீங்க அநேக பேர் தேவ சமூகத்தை விட்டது காரணமே you pleased many people. கலாத்தியர்ல சொல்றாரு பவுல், மனிதனை பிரியப்படுத்துற தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி போகும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த பாவம் தான் நம்மள ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுது, பிரிக்குது. நீங்க சைனீஸ் ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சைனீஸா மாறிடுறீங்களா? சொல்லுங்கம்மா பிரதர்ஸ். நீங்களா ஜப்பான் ஹோட்டல்ல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஜப்பானீஸ் மாதிரி ஆயிருதா? இல்ல இல்லையா? அதே போல சர்ச்சுக்கு வந்தா எல்லாரும் கிறிஸ்தவமா மாறிட மாட்டோம். சர்ச்சில் வந்து கூட சில பேர் செத்து போன பணமா இருக்குவீங்க. இப்போ அந்த பணத்துக்கு தான் என்ன பண்ண போட, சாப்பாடு போட வந்துக்கிறேன். இன்னைக்கு அது உயிர்ப்பிக்க வந்துக்குது. அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓகே, என்னோட வாசிக்கலாம். Genesis chapter 3 verses 1 இருந்து வாசிக்கலாம். முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சாகவே சாவதில்லை. நெக்ஸ்ட் சிஸ்டர். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்னவா இருந்ததா, இன்பமா இருந்ததா. அல்லேலூயா. நான் இந்த இன்பத்தை பத்தி தான் பேச ஆசைப்படுறேன். எவ்வளவு பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? பிளஷர் சொல்லுங்க. பிளஷர். ஒரு மனுஷனுக்குள்ள போனோகிராஃபி அடிமையா இருந்தானா, ஐ வாஸ் அடிக்டட் டு போனோகிராஃபி. ஒரு தப்பான காரியத்தை, he needs the pleasure. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ 2 பேரும் சேர்ந்தா they need the pleasure. ஒருத்தனுக்குள்ள போதை போச்சுன்னா அவனுக்கு தேவை அந்த பிளஷர். ஏவாளுக்கு பைபிள் சொல்லுகிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஸ்திரீயானவள், அது என்னவா நல்லதா இருந்துச்சா? அது புசிக்கிறதுக்கு என்னவா இருந்துச்சா? ரொம்ப நல்லதா இருந்துச்சா? பார்வைக்கு இன்பமா இருந்ததா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில பாவம் உள்ள வரணும்னா மொதவும் பார்வைக்குள்ள தான் உள்ள வராது. How does a sin enter into a man is nothing but a small door, that is your eye. சில பையன்களே எங்க பெங்களூர்ல எல்லாம் சொல்லுவாங்க, எங்க லவ்வருடைய கண்ணு புறாமதிக்குதுன்னா டவுன்னுவாங்க.
அது பார்த்தாலே அவனோட டிபில எல்லாம் போட்டுக்குவான், வர இப்படி வண்டி. நான் கேட்குவேன், என்னப்பா இதுன்னா, எங்க லவ்வருடைய கண்ணுண்ணா. என்ன கண்ணுப்பான்னு கேட்குவேன். டவுன்வான். கொஞ்ச நாள் காக்காவான் கூட மாறும், கழுவா கூட மாறும், உஷாராயிரு அப்படின்னு. பைபிள் சொல்றது, உங்க வாழ்க்கையில பாவம் எப்படி போறது தெரியுமா சிஸ்டர்ஸ்? How it enters into your body through your eyes. உன் கண்ணு தாப்பா பெரிய டோரு. இந்த சர்ச்சுக்குள்ள வரணும்னா அந்த சின்ன கேட்டு தான் டோரு. உன் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணனா இது ஒன்று போதும் பிசாசுக்கு உன்னை யூஸ் பண்ணி உன்னை சாம்பல் ஆக்கிறதுக்கு. I want to tell you today, how far is your eye holy to God? எவ்வளோ அளவுக்கு உன் கண்ணு பரிசுத்தமா. பைபிள் சொல்லுது, அதை பார்க்கறதுக்கு என்னவா இருந்துச்சுங்களா? புசிக்கிறதுக்கு நல்லதா இருந்துச்சா, பார்க்கறதுக்கு இன்பமா இருந்ததா? சர்ச்சில் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பிரதர் கை உயர்த்தி கண்ணீரோடு அழுவுறார். அவர் தான் என் புருஷனா மாறிட முடியும். எனக்கு சர்ச்சில் வந்தாங்க ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு வந்துச்சு, எனக்கு இந்த பிரதர் மேல ஆண்டவர் காட்டினே இருக்கிறார் பிரதர். யாருமா அப்படின்னு. அவங்க வேற சர்ச்சுக்கு போறாங்க. நான் சொல்லிட்டேங்களா, சர்ச்சில் கை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்டியன் நினைச்சிடாதீங்க, ஒரு லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிக்குவீங்க. எங்க பெங்களூர்ல எவ்வளவு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனது காரணமே அதுதான். அதுக்கு தான் உங்களுக்கு முதல் எக்ஸாம்பிள் சொன்ன, சைனீஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா நீங்களா என்ன ஆகிட மாட்டீங்க. பெங்களூர் என்ன இருந்து கூட இன்னும் சைனீஸ் மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு எப்படி நுழைகிறானா, இந்த கண்ணு தான். பைபிள் சொல்லுது, இந்த கண்ணு உனக்கு இருட்டா இருந்தா உடம்பு முழுதும் என்ன ஆயிடுமா, அழுக்கா இருட்டாய் மாறி. எந்த வசனம் அது? யாராவது சொல்ல முடியுங்களா? நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா ஜீசஸ் வரட்டும் பிரதர், அப்போ சொல்லி அனுப்புறோம் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். வெரி குட். டெய்லி பைபிளை திருப்பினீங்கன்னா பைபிள் இருக்குன்னு தெரியும். சொல்லுங்க, எந்த வசனத்தை? சில பேர் நீங்க பைபிள் எடுத்துன்னு வரலன்னா பரவாயில்ல, எலக்ட்ரானிக் பைபிள் உங்க ஃபோன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. எடுத்து நீங்க சொல்லுங்க எனக்கு. மத்தேயு 6:23 அது வசனத்தை வாசிக்கலாம். உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதுமாய் இருளா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்கம்மா, இப்ப பாருங்க, இப்ப பைபிளை பார்க்காதீங்க, இப்ப என்ன பாருங்க, கவனமா பாருங்க. பிசாசு ஏவாள்கிட்ட வந்த பிறகு என்ன சொன்னா, இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சுன்னு என்ன பண்ணா, நீங்க நினைக்கிறீங்க பாம்பு ஏமாத்துச்சு. இல்ல, பாம்பு இல்ல, பாம்பு இப்படி நழுவி நழுவி நடக்குது. அதை காட்டில மனுஷன் ரொம்ப நழுவி நழுவி நடக்குவான். அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல, மோர் தென் அனிமல்ஸ், அனிமலை காட்டி சாரி மனுஷனை காட்டின அனிமல்ஸுக்கு ரொம்ப நல்லது ஆண்டவருக்கு, ஆண்டவர் பார்வையில. பைபிள் சொல்லுது, மனுஷனை படிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஃபீல் பண்ணாரா. He felt sorry because அவங்க பண்ற காரியத்தை பார்த்து ஆண்டவருக்கு அருவருப்பாய் மாறினதா. உன் வாழ்க்கையில என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரே ஒரு டோருமா, கண்ணு தான். நீ பாரு, ஏதாவது நீ பார்த்தீங்கன்னா அதை போலவே மாற ஆசைப்படுவேன். நான் ஒரு அஜித் ரசிகன். யார் ரசிகனா இருந்தேன்? அஜித். தலைன்னு இருந்தேன். கத்திலே குத்துனா தலை மேல. அன்னிலேருந்து தான் தெரிஞ்சிச்சு எந்த தலையே வேணாடப்பா சாமி. ஒசூருக்கு போயிருந்தேன். ஒசூருக்கு போயிட்டு லுங்கியெல்லாம் வாங்கிட்டு, நானும் எங்க அண்ணன் எல்லாம் ரொம்ப கிரேசி ஃபேன். அவனுங்கெல்லாம் லுங்கியை போட்டுன்னு போயிருந்தோம். லுங்கி கூட 150 ரூபாய் 200 ரூபாய் எங்கேயோ வாங்கிட்டு போயிட்டு பல கோல்டு வாங்கி போட்டு அப்படியே அவர் மாதிரியே போலான்னு போனேன். தியேட்டர்ல டான்ஸ் ஆடினு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏறின டிக்கெட்டு பட்டாசை கொளுத்தி ஸ்கிரீன் மேல விழுந்துச்சு. ஸ்கிரீனுக்கு கட்டான தொட்டு எங்க பக்கத்துல உட்காந்துருந்தவங்கலாம் யாரும் பிலிம் பார்க்கத்தான் வந்தாங்கன்னு பார்த்தா எல்லாரும் கிரைம்காரங்க. லட்டாவை எடுத்து அடிச்சாங்க. அடின்னு லுங்கி ஷர்ட்டு கெர்ட்டு எல்லாம் விட்டுட்டு ஒரே ஓட்ட பெங்களூருக்கு. எதெல்லாம் என் கண்களுக்கு இன்பமாய் தந்துச்சோ என் வாழ்க்கையில அது துன்பமாய் மாறினது. நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். I'm not telling that I'm a good guy. நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு வந்து சொல்ல வரல. ஒரு நல்ல தேவன் இருக்கிறான்னு தான் காட்ட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனமோ 21வது வசனத்தை வாசிங்க. 21 or 22. 1 John chapter 5 verses 22 or 21. 21 or 22 இருக்கும். Yes, 21 வாசிங்க sister.
விக்கிரங்களுக்கு விலகி உன்னை காத்து கொள்ளுவீராக. ஆமென். அல்லேலூயா. பிரதர்ஸ் கவனமா கேளுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிசாசு உள்ள வரணும். எது டோர் தெரியுங்களா சிஸ்டர்? கண். உங்க கண்ணு கெட்டுட்டு இருந்துச்சு, முழு பாடியை கெட்டு போயிடும். பாருங்களேன், அதை பார்க்கறதுக்கு அழகா தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் she opened this door, then she opened this door. முதல் டோர் இது, ரெண்டாவது டோர் இது. இது இது ஓபன் ஆன தொட்டு இது ருசிக்கார். நீ கூட பாருங்களேப்பா தம்பி ராஜா, நீ கூட அவ்வளவுதான். உனக்கு ஒரு பொண்ணு மேல இஷ்டம் வராது. ஆனா என்னைக்கு மூவியை நீ பாக்குறியோ அந்த மாதிரியே ஒரு பொண்ணை கூட நீ பார்க்க ஆரம்பிப்ப. உனக்கு கூட ஒரு பையன் மேல இஷ்டம் வராது. ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறியோ, ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறியோ, இல்ல ஒரு மூவி பாக்குறியோ, இவனை போலவே ஒருத்தன் காலேஜ்ல இருக்கிறான்பா, அவன் ஹேர் ஸ்டைலே இருக்குதுப்பா இவனுக்கு. இல்ல பண்ணுங்கம்மா, நல்லா வருவீங்க நீங்களா. தியேட்டர்ல மூவிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறான். என்ன தெரியுமா? என்ன போடுறான்? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, பாப்கார்ன் வாங்க போயிடுவீங்க. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். உங்களை பைத்தியக்கார ஆக்கிட்டு உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை வாங்கி நான் போட்டுக்கிட்டு நான் ஜாலியா மலை மேல எங்கன்னா சுத்தலான்னுக்கிறேன். ஒரு பையன் எங்க சர்ச்சை விட்டுட்டான் வருதுக்கு. ஏன்னா சர்ச்சுக்கு வருது அப்படின்னா, நீங்க என்னுடைய ஃபேனை போட்டு திட்டிட்டீங்க. நான் ஒரு ஆக்டர் ஃபேனா இருந்தேன், ரஜினிகாந்த். அவர் அந்த மாதிரி திட்டுறீங்க நீங்க. நான் சொன்னா, யாரு எனக்கு என்னடா பண்ணாரு? எனக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்தாரு, அவரை பத்தி தான் நான் பேச முடியும். இவங்களாம் என்ன பண்ணாங்க? உயிரை எடுத்தாங்க. இவருக்கெல்லாம் நான் பேச ஆசைப்படல. சர்ச்சுக்கே வராதனே, நீ வரவே வராத, போயிடுன்னு வரதில்ல அவன் சர்ச்சுக்கு. நான் உங்களை பார்த்து சொல்லிட்டேங்களா, எதை நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ அதுதான் இன்னைக்கு உன் தெய்வமா மாறிடுச்சு. நீ ஃபேஸ்புக்கை எவ்வளவு வாட்டி பாக்குறியோ, உங்க ஃபேஸ்புக் தான் டுடே இட் இஸ் an idol for you. How far is your Instagram? எவ்வளவு அளவுக்கு நீ அதை பாக்குறியோ அந்த இன்ஸ்டாகிராம் தான் இன்னைக்கு உன் கடவுள், பைபிள் இல்ல. இன்னைக்கு ஏன் நீ பைபிளை திறக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டச் ஸ்கிரீன் போன் வரதுக்கு முன்னாடி கீபேட் போன் இருந்துச்சு. அந்த கீபேட்ல இருக்கிற நம்பர் அழிஞ்சா பேர் கூட நம்ம கை கரெக்டா போவோம். இன்னைக்கு ஏன் பைபிள் மேல கை போக மாட்டேங்குது தெரியுமா? உங்க கண்ணு பைபிள் மேல கம்மி ஆயிடுச்சு, உலகத்தின் மேல உங்க கண்கள் போயிடுச்சு. உங்களை டிஸ்ட்ராய் பண்ணன பெரிய ஒரு ஆயுதத்தெல்லாம் பிசாசு அனுப்ப மாட்டான். ஒரே ஒன்று அழகா, எப்பவுமே எது உன் கண்ணுக்கு ரொம்ப அழகா தருதோ அதுதான் உன் வாழ்க்கையில ஆபத்தாய் மாறிடும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஏவாள் கண்களுக்கு பழம் எப்படி இருந்துச்சா? எப்படிமா இருந்துச்சா? புசிப்புக்கு பார்க்கிறதுக்கு இன்பமா இருந்தது, பார்க்கறதுக்கு இன்பமா இருந்தது. நான் கூட நேசிச்சு இந்த பொண்ணை கட்டி நின்றேனா இன்னைக்கு 2000க்கு வேணா இல்ல மேல போயிட்டு வேணா தெரியாது. ஏன்னா என் கண்ணுக்கு அது எப்படி இருக்கோ தெரியுமா? அது பால் கோப்பா மாதிரிக்கும். நான் குலாப் ஜாமுன் மாதிரிக்குவேன், கருப்பு ஜாமுன். பார்க்கறது இனிமையா இருந்துச்சு. ஒரே கால நிலுச்சு. என்னன்ட்டு எனக்கு இந்த பையன் தான் வேணும்னு சொல்லிச்சு. நான் என்னைக்கு இயேசுக்குள்ள வந்து ஆரம்பிச்சனோ, இயேசுக்காக ஊழியர் செய்ய ஆரம்பிச்சனோ, இன்னொரு காலை தூக்கிச்சு. இவன் வேண்டாம் எனக்கு நினைச்சு. தம்பி, ஒரு பொண்ணுக்கு 2 கால் இருக்குது, ஒரு காலை நினைச்சிடாத. எந்த பொண்ணு இந்த காலில் வேண்டாம்னு சொல்றதோ நெக்ஸ்ட் இந்த காலை உனக்கும் சொல்றமா, உன்னை அப்படியே பேக்கப் பண்ணி மேல தூக்கி வச்சுட்டு சொல்லுவான், உன்னை நான் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்வான். உஷாராயிரு. ஆண்டவர்க்கெல்லாம் யாரெல்லாம் ஓசானா போட்டாங்களோ சிலுவையில மாட்டிட்டாங்க. மாட்டாங்களா மாட்டலீங்களா? ஓசானா ஓசானா இலை போட்ட எல்லாரையும் வர வச்சாங்க. அப்புறமா சிலுவையில் அறையும் போது யார் இவரு? பீட்டரை கேட்க. பீட்டர் அப்பப்போ பீட்டர் விடுவான், ஏசப்பா உனக்காக நான் உயிரே கொடுத்துறேன்ப்பா அப்படின்வான். பார்த்தா குளிர் காஞ்சின்கிறான். உனக்கு மேல கூட ரொம்ப பீட்டர் விடுவான். நீ ரொம்ப அழகு, என் தேவதை, நீ தேவதையா மாறினத. உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. கல்யாணம் கட்டுப்பா, அப்பா தூக்கம் வருதா இல்ல பர்மனண்டா தூக்கம் போயிட்டான்னு பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல வார்த்தை தம்மா, சொல்லுங்க அல்லேலூயா. உன் கண்ணுக்கு எது இன்பமாய் தெரியுதோ அது தேவ அன்பை விட்டு உன்னை பிரிக்கும். உன் கண்ணு இருட்டா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதுமா என்ன ஆயிடுமா? இருட்டாய் மாறிடும். தம்பி, நீ எதை ரொம்ப பாக்குற? அதுதான் நான் ரொம்ப யூத் மீட்டிங்ல சொல்வேன், ரொம்ப போன் யூஸ் பண்ணாதீங்க. The more you avoid your phones, the more beautiful you'll be in the presence of God. சிம்சோன் என்ன மாதிரி ஒரு பலசாலி தெரியுமாப்பா? அவன் கண்ணுக்கு தலலியா எப்படியா இருந்துச்சா? இன்பமா இருந்ததா? வாசிக்கலாம், Judges chapter 14.
14 நினைக்கிறேன். எஸ், 14 chapter 3, sorry, verses 3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவர் கண்ணுக்கு என்னவா இருந்தாளா? பிரியமானவள். பலசாலிப்பா தம்பி ராஜா, நீ என்ன மாதிரி பாடி பில்டர்னா இரு, எவ்வளோ பெரிய கம்பெனிலனா இரு, எவ்வளோ சேலரினா வாங்கு, ஆனா தேவ சித்தை இல்லாம உன் லைஃப் நடந்துச்சுன்னா எல்லாமே பூஜ்யம். உங்க லைஃப் கூட தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு மாப்பிள்ளைய உன் வாழ்க்கையில நீ பார்த்து கட்டிக்கினா உன் லைஃபுக்கு ஒரு பேக் போனா நிக்குவான். நீ யோசிச்சு பாரு, அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு உன்னை லவ் பண்றான்றானா, உன்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண மாட்டானா? ஹலோ, கம்பளியில குசு குசுன்னு பேசுற பொண்ணு கல்யாணம் ஆகிட்ட பிறகு நீ இருக்கும்போது கூட குசு குசுன்னு பேசும். பேசுமா பேசாத பிரதர், ஒருவேளை ஜோடியா வந்துக்கலாங்க, போகும்போது பிரிஞ்சிடுங்க, கர்த்தர் நல்லவர். ஏன்னா வசனம் இருக்குல்லோ, பட்டயம் பொழுந்துடும். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ப்பா பண்ணின்னு வந்துக்கிறேன், டோஸ் கொஞ்சம் ஹெவியா கொடுக்கலாம். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சிம்சோன் அவங்க தகப்பனை பார்த்து என்ன சொன்னா, and Samson said to his father, get her for me, for she pleases me well. அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான். எனக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, டியூக்ல இப்படி போனேன் நானு, இப்படி போயிட்டு இப்படி வா ஆம்புலன்ஸ்ல, இப்படி போனோமா. டியூக் வாங்கப்பா வேண்டான்ல, ஆண்டவர் சித்தமா இருந்தா டியூக் கேள்வி இல்ல, டக்கு டக்குன்னு போயிடுவேன். எவ்வளோ ஃபாஸ்டா போடும். ரோட்ல கூட போர்டு போட்டுக்கிறாங்க, என்ன தெரியுமா போட்டுக்கிறாங்க, டொனேட் பிளட் பட் நாட் இன் த ரோடுன்னு போட்டுக்கிறாங்க. ரத்த தானம் பண்ணு, ரோட்ல பண்ணாத நிக்கிறாங்க. உனக்கு எதெல்லாம் பியூட்டியா இருக்குதோ அதெல்லாம் உன்னை என்ன ஆக்கிடும், வேஸ்டா மாத்திடுமா. ரொம்ப உன்னை உயர்த்துவான், உஷாராயிரு. உன்னை அடிக்கிற வரைக்கும் தான் உயர்த்துவான். என்னைக்கு உன் உடம்பை தொட்டுட்டானோ அன்னைக்கே அவன் வந்து உன்னை குப்பை டிஷ் மாதிரி வச்சிடுவான். I want to tell you, please God, not these people man. உன்னை ஏமாத்திட்டு நடு தெருவில் விட்டு போயிடுவாங்க. நான் இயேசு கிட்ட வந்த பிறகு எல்லாருடைய கரை என்னை விட்டு போயிடுச்சு, என் ஃப்ரெண்டுங்க விட்டு போயிட்டாங்க, நான் இந்த பொண்ணு என்ன விட்டு போயிடுச்சு, என் வேலை என்ன விட்டு போயிடுச்சு, உலகத்திலேயே அநாதி மாதிரி இருந்தேன் நான். ஆனா அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஏன் ஆண்டவர் என்ன அப்படி அநாதியா வச்சாரு. அப்பதான் இப்போ தெரியுது எனக்கு, எல்லார் கரமும் என்னை விட்ட பிறகு இந்த கரை என்னை தூக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. 26,000 நான் என் வேலையை விடும் போது, I was earning 26,000 brother. நான் இன்னைக்கு சம்பாரிச்சிருந்தேன்னா எனக்கு 60,000 to 70,000 rupees salary. ஆனால் என் ஆண்டவர் பார்த்து சொன்னார், வந்துரு அப்படின்னாரு. அந்த வேலையில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் சொல்லிட்டேங்களா, இன்னைக்கு எவ்வளோ அழகா வச்சுக்கிறார் தெரியுமா. அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு ராஜாவை போல ஆண்டவர் வச்சுக்கிறாரு என்ன. ஒரு கழுதைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வருதுன்னா, நான் அத்தா சொல்லிட்டேன், என்ன காட்டில நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் நான் இந்த கதவெல்லாம் திறந்துட்டேன். நீ இந்த கதவை திறந்துட்டு இருந்தா இன்னைக்கு மூடிட்டு போயிடுங்க, உங்க லைஃப்ல நல்லா இருக்குவீங்க. பைபிள் சொல்லுது, மதுபானம் எப்படி இருக்குமா? வாசிக்கல, எந்த வசனம் அது? வாசிங்க, ப்ராவர்ப்ஸ் எடுங்க எடுங்க, டக்குன்னு எடுங்கம்மா. Proverbs chapter 23 verses 30. எப்படி இருக்கப்பா அது? பாத்திரத்தில் பல பழக்கம். பாத்துக்கிறியா? எனக்கும் அப்படித்தான். எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வைன் குடிச்சா வெள்ளி ஆயிடுவாடானாங்க. அத்தை நம்பி ஏமாந்து போனேன் நான். வைனை குடிச்சேன், போதையே ஏறல. இன்னொருத்தர் வந்து சொன்னார், ஜீசஸ் வைன் குடிச்சார்ப்பா, நம்ம குடிக்கிறதுல என்ன ஆகுது? நான் லிட்டர் கணக்கில் குடிச்சுன்னு இந்த ஜீசஸ் என் கொடுக்குறாருன்னு. நான் ஏன் இது உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் தெரியுமா? ஒரு பாவம் ஒரு மனுஷக்குள்ள வந்தா வாழ்க்கையை அழிச்சிடும்ன்ற. அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா? பல பழக்கமா. அதுக்கப்புறமா என்ன பண்ண சிஸ்டர், நீ அதை
பாராதே, நீ அத பார்க்காதே. அத பார்த்தீனா என்ன ஆகும் பாருங்களேன், அது மெதுவா இறங்கும். முடிவில் எப்படி கொத்தமா உன்ன நாகப்பா மாதிரி அடிக்கும். ஹாஸ்பிட்டல் எப்படி கத்திங்க தெரியுமா, பிளட் வரும். ஆனா உள்ள போனது என்ன வந்துச்சு, வைன் போச்சு. வெளியே வந்தது நாகப்பாம்பா வருது. அத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, பல பழக்கமா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, அதை பார்க்காதன்றாரு. நீங்க எதெல்லாம் ரொம்ப பாக்குறீங்களோ அதுதான் இன்னைக்கு உங்க கடவுளா மாறின்னு இருக்குது. உங்களை அறியாமே ஆண்டவர் இருக்கிற இடத்துல அந்த இடம் உன்னை பிசாசு பிடிச்சுன்னு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் பரிசுத்தமான தேவன். சிஸ்டர், இங்க போட்டுக்கிற அந்த வசனம் ரொம்ப உண்மையான வசனம், உண்மையான வசனம். இந்த உலகத்தை தெய்வம்னு சொல்றதுக்கு என் கடவுளுக்கு சொல்ற ஒன்னே ஒன்று எதுனா, இதுதான் என் தேவன்கிட்ட இருக்கிறது, பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. பிலாத்து இயேசுவை பார்த்து சொன்னா, இவன் தலை முடியிலேருந்து மண்ணின் பாதை வரைக்கும் ஒரு குற்றத்தை கூட என்ன பண்ண முடியலையா, கண்டுபிடிக்க முடியல. நீங்க கூட எப்படி இருக்கணும், ஆண்டவர் புள்ளியா இருந்தா ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேருக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல ஐடலா மாறிச்சு. சில பேர் அவங்க மூஞ்சி அழகா ஐடலா மாறிச்சு. சில பேர் அம்மாங்களுக்கு அவங்க புள்ளிங்க ஐடலா மாறிடுறாங்க. ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் பிள்ளைக்கு எங்க பெங்களூர்ல எல்லாம் அம்மாங்க 7-8 வீடுக்கு வேலை செஞ்சு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் வேலை வெட்டிக்கே போவதை தூங்கிக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த அம்மா கஷ்டப்படுறான். நான் சொல்லிட்டாங்களா, பைபிள் சொல்லுது, சின்னதுலயே உன் பிள்ளை என்ன பண்ணு, தேவ வசனத்தினால் அவன் என்ன பண்ணு கத்து கூட நிற்கிறாரு. சில பேருக்கு அவங்க காலேஜ் ஐடியலா மாறிடுது. சில பேர் அவங்க ஸ்டடீஸ் ரொம்ப ஐடியலா மாறிடுது. சில பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஐடியலா மாறிடுது. இதெல்லாம் மெதுவா உனக்குள்ள வந்து உன்னை ஒரே வடியாய் பிசாசு கொண்டு போக வருகிறான். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா, ஹல்லேலூயா. பெரிய ஆள் வேண்டாம் உங்களால அழிச்சு போடுறதுக்கு பிசாசுக்கு. இலூண்டு கண்ணு, உங்க கண்ணு இலூண்டு இருக்கிற அந்த கண்ணு போதும் உங்க லைஃபை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக. அதை பார்க்காத பிரதர். நீ சர்ச்சுக்கு வர, யூ ஷுட் நெவர் ட்ரிங்க். கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் பண்ற தப்பு. ஒரு நாள் பாய்சன் குடிச்சாலும் பாய்சன் தான். நான் என்ன பிரதர் பண்றேன், லவ் தானே பண்றேன். லவ் என்னமா வரும்? நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டேங்களா, லவ் இஸ் நத்திங் பட் a lust formation பார்த்து தான் அதை லவ்ன்றாங்க. That's not a love, man. Love is nothing but inner part பார்த்துட்டு வெளியே நேசிக்கிறது தான் உண்மையான லவ். ஆண்டவர் எப்படி லவ் பண்ணார் தெரியுமா? எல்லாத்துக்கு மேல பார்வை போச்சு. உனக்கு கூட நல்ல லைஃப் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுப்பா. நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுவா, லைஃப் will be very beautiful மா. Don't think marriage life is like இந்த மூவில எல்லாம் வரும்போது எல்லாம் ஆயிடும் நினைக்காத. நோ, ரொம்ப டேஞ்சர். அது கடல். அந்த கடல்ல நீ எல்லா மீனை போய் பார்க்கணும். உன்னை குறிக்கிற பார்ட்னர் உனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா உன் லைஃபே போயிடுச்சுமா. எவ்வளோ பேர் எங்க பெங்களூர்ல வந்து இன்னி வரைக்கும் many abortions in Bangalore. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு, 6th time of abortion. Even though she got married to another guy. அதுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு பழைய உறவு கூடவே மறுபடியும் அந்த ஃபேஸ்புக்ல போய் சேர்ந்து she became pregnant. அதுக்கு தான் பி வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் உன் போட்டோக்கு லைக் பண்ணுவான், அப்புறமா ஹார்ட் அனுப்புவான், அப்புறமா ஈன் அனுப்புவான். உஷாராயிரு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்க லைஃபே டிஸ்ட்ராய் பண்ண பிசாசு மெதுவா உள்ள வரான். அன்னைக்கு உனக்கு டைரி மில்க் இஷ்டம் ஆச்சு, டைரி மில்க் மூலியமா வந்தான். இன்னைக்கு உனக்கு ஜீசஸ் இஷ்டம் ஆச்சுன்னா ஜீசஸ் மாதிரியே கூட உள்ள வருவான். அல்லேலூயா. பெங்களூர்ல எவ்வளவு நடக்குது தெரியுமா பிரச்சனைங்க? எவ்வளவு யங்ஸ்டரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிட்டு தெரியுமா? எவ்வளவு பேர் ஜெயில இருக்கிறாங்க தெரியுமாப்பா? எவ்வளவு பேர் பிரிசன்ல இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் அபார்ட் பண்ணி குழந்தைங்களை சாவடிச்சிருக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? a small thing which they see, they want to please them. Don't try to please people. நான் சொல்றது கூட உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம். என்ன இந்த பிரதர் எப்படி பேசுறார்? வியாதி எப்பவுமே வந்து சுகரா இருக்காது. மெடிசன் எப்பவுமே கசப்பா தான் இருக்கும். நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க இந்த மெடிசன் கொடுங்க அந்த மெடிசன். நோ, உனக்கு ஏற்ற வியாதிக்கு கடவுள் மெடிசனை தருவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு உண்மையான ஒரு போதகரார எனக்காக எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், வசனத்துல போதிக்க என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவருடைய போதனையை கேட்கும் போது எப்படி இருக்கோ தெரியுமா? வாழ்ந்தா இப்படி ஆண்டவருக்காக வாழ்நாளா இல்லை வாழவே கூடாது அந்த மாதிரி. இந்த வசனம் உண்மைமா? எதை சொல்லி என்னை அழைத்ததோ
அது இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைவேறின்னு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். எதை நீங்க ரொம்ப பாக்குறீங்க? எதை நீங்க ரொம்ப பாக்குறீங்க? சில பேரோட ஐடியல் என்ன தெரியுமா? அவங்க சர்ச்ல வர பாஸ்டர், வர்ஷிப் லீடர்ஸ். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா பாருங்க. அவரை விக்கிரகமா மாத்திடாதீங்க, அவருக்கு டேஞ்சர் ஆயிடும். அவர் ஆண்டவர் நியாய திருத்திடுவாரு. உங்களுக்கு தகப்பன்ற ஸ்தானத்துல பண்ணுவங்க. அவருக்கு என்ன பண்ணுமோ சேவை அதை பண்ணுங்க. இன்னைக்கு பிசாசு வெளியில சபைக்குள்ளே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். உஷாரா இருங்கம்மா. டோன்ட் லூஸ் யுவர் லைஃப் மா. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆண்டவர், இன்னைக்கு காப்பாற்றப்பட்டேன். இன்னைக்கு என்னை எப்படி வச்சுக்கிறார் தெரியுமா? அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாரியா, அவ்வளோ நல்லா வச்சுக்கிறார். எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துக்கிறார். என் லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகுது. ஐ டோல்ட் மை மாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் மா. என் மேரேஜே வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்துடலான்னு இருந்தேன். ஆனால் எனக்காக ஒரு மனைவியை ஒரிசாலேருந்து அனுப்பிச்சு, அதோ சிஎம்சி வேலூரில் என் ஒய்ஃப் வேலை செஞ்சு, அவரு நம்மள ஓகே பண்ணி, நம்மள செலக்ட் பண்ணி, நம்மள ரிஜெக்ட் ஆன பீஸை இவர் செலக்ட் பண்ணி, ஐ காட் அ வெரி பியூட்டிஃபுல் வைஃப் மா. ஐ எம் so thankful to God that I got a beautiful wife in my life. Every good and perfect gift comes from above. Hallelujah. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். Whatever you see is your God today. Whatever you spend more time is your God today. நீ எதை ரொம்ப செலவழிக்கிற, உங்க ஃப்ரெண்டு கூட நீ ரொம்ப செலவழிச்ச, உங்க ஃப்ரெண்டு தான் உனக்கு கடவுளா மாறிங்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சில பேர் கேட்குவீங்க, ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கத்தானே வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். நான் அன்பிலீவரை மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு கேட்கல, கேள்வி இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் உங்களுக்கு பதில் சொல்றதை காட்டிலும் God wants to give a reply to you. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Yes. The friendship of the world is enmity of God. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் பஞ்சு, இந்த பக்கம் நெருப்பு. நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கூட நீ இருந்தீனா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கெட்ட வார்த்தை பேசிடுவ. ஒரு திருடனா இருந்தானா அவங்கள நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயும் திருடனா மாறிடுவேன். ஒரு கெட்டு போன ஃப்ரூட் வந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 kg ஃப்ரூட் கிட்ட நீங்க எடுத்துன்னு போய் வச்சீங்கன்னா எல்லா ஃப்ரூட்டும் கெட்டு போயிடும். ஸோ டோன்ட் ஹேவ் அ ராங் கம்பேனியன் பிரதர்ஸ். அவங்க என் காலேஜில் இருக்கிறாங்க, என்ன நினச்சிக்குவாங்க, என்னன்னா நினச்சின்னு போட்டோம். ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்றார்? அல்லேலூயா. அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காது, ஆண்டவருக்கு இது பிடிக்கும். அல்லேலூயா. என் வண்டியில் நான் எழுதுகிறேன், ஜீசஸ் இஸ் மை ட்ரக், ஐ எம் அடிக்டட் டு இட்னு. இயேசு தான் என் போதை, நான் அவருக்கு அடிமை அப்படின்ட்டு. என்னை பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் வந்து கேட்டார், என்னப்பா எழுதுகிற நீ? ஜீசஸ் கடவுள்னு எழுதக்கூடாதா, அம்மான்னு எழுதக்கூடாதா, அண்ணன் எழுதக்கூடாதான்னு கேட்டார். நான் சொன்னேன், போதையை பார்த்து பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை. அப்போ சைலண்டாக போனேன். ஏன்னா நீ பாருங்களேன், அவன் அடிமையாக இருந்தானா அவங்க அம்மா அப்பா சொல்லி கூட அவன் மாற மாட்டான். ஒருவேளை அவன் பெரிய குடிகாரனா இருந்தாலும் ரோட்டில் தூக்கிக்குவான். அவன் ஃபேமிலியில் எவ்வளோ சொல்லிக்குவான் கேட்க மாட்டான். அவன் அந்த போதைக்காக அவ்வளோ அடிமையாக வாழ்வான். எனக்கு ஒரு ஆசை, என் இயேசுக்காக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழடா. ரோட்டில் வந்து விழுந்தாலும் என் தேவனுக்காக நான் விழ வேண்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுலேருந்து ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வைராகியத்தை கொடுத்தார். இந்த மாதிரி ராங் கம்பெனியன் எல்லாம் விட்டுருமா? ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என்னென்ன நினைச்சுன்னு போட்ட, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி கேரே பண்ணாத. live that relationship. don't ever think twice. இம்மிடியட்டா விடு. பைபிள் சொல்லுது, இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டினா அது கீழ்ப்படிதலாம், நாளைக்கு விட்டுறலாம் நினைச்சினா அது disobedience. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. The friendship of the world is the enmity of God. உலக சிநேகிதம் கர்த்தருக்கு என்னவா இருக்குதுமா? அருவருப்பான காரியம். ப்ளீஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இதுல இருந்து வெளியே வந்துருங்கப்பா. ஒருவேளை எதுலலாம் நீ அடிமையா இருக்கிற, போனோகிராஃபில அடிமையா இருக்கிறியா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் மேன். வெரி வெரி டிஃபிகல்ட். இச்சை அப்படியே உன்னை இழுக்கும், அப்படியே பார்க்காலே இழுக்கும். இன்னைக்கு அப்படி இருக்கும், ஆனா போவ 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 சிந்தனை முழுதுமா அதே மாறிடும். யூ கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை யுவர் வைஃப் மேன். நீ யாரை பார்த்தாலும் தப்பா பார்க்குற அளவுக்கு பிசாசு உனக்கு வச்சிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ வந்தாலும் உனக்கு வியாதி எடுத்து காட்டுறது தான் டாக்டருடைய வேலை. ஒரு சர்ச் கூட அவ்வளோதான்,
உனக்கு நீ சபைக்கு வந்தீனா உனக்குள்ள ஒரு பாவத்தை வெளியரங்கமா எடுத்து காட்டுறதான் சபை. உன்னை ஸ்தீர்படுத்துது சபை, உன்னை ஒழுக்கம் படுத்துது சபை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது சபை. 2 கத்தி இருக்குது, கறி கடையில வெட்டுற கத்தி கறியை வெட்டும். ஆனா அதே அது டாக்டர் கையில இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? சர்ஜரி பண்ணும். டுடே என்கிட்ட கூட ஆண்டவர் நைஃப் குத்துக்கிறார், கறி கடை கத்தியில உங்களை சர்ஜரி பண்ற கத்தி. உன் நல்லதுக்காக ஆண்டவர் சொல்றார். நான் சொல்லிட்டேங்களா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று தான், உங்க பாஸ்டரும் அந்த கடவுள் மாற்றத்தான். உண்மையா சொல்றேன், யாரும் இந்த உலகத்தை நம்ம நினைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொந்த அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சரி, நான் கேட்குறேன், உங்களெல்லாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த ஊழியக்காரு உங்க மேல எவ்வளோ கருணை வச்சு பஸ் எல்லாம் புக் பண்ணி அவரு காசை செலவழிச்சு எங்களுக்கெல்லாம் ரூம் புக் பண்ணி என்ன கிடைக்குது அவருக்கு லாபம்? What do we get in this, man? எங்களுக்கெல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரல சிஸ்டர். ஐ வாண்ட் டு டெல் யூ, நாங்களாம் சம்பாதிக்கணும்னா எங்கள் ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறார். காசு சம்பாதிக்கிறதுக்காக வரல, உங்களுக்கு வேணும் தான் காசு கொடுத்துறோம். என் தேவன் அந்த மாதிரி தேவன் இல்லை. நாங்கள் உயிர் உள்ள தேவனே என் கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. இந்த வெளியேற பெற்ற இந்த அன்பை நாங்கள் பார்த்தோம். அனாதியாய் ரோட்டில் உழுந்து இருக்கும் போது யார் இல்லாத கரம் வராத கூடாத இடத்துலலாம் என் தேவனுடைய கரம் என் மேல் வந்தது. அல்லேலூயா. நீங்க பார்க்கறதுக்கு நான் ஒரு வேளை கோட்டு சுட்டெல்லாம் போட்டு நல்லாங்கிறான்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் இருந்தது, என்னை ஒருத்தர் கூட மதிக்காத ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துவேன். இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த வேதை தான். ஆமென். அல்லேலூயா. அந்த கழுதை மேல அந்த இயேசு வந்து உட்கார ஆரம்பிச்சார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், வாட் இஸ் யுவர் ஐடல் டுடே? You're going to church every day, sisters. நீங்க பைபிள் எடுக்கிறீங்க, நீங்க பிரேயர் பண்றீங்க, ஆவியில நிரம்புறீங்க, கை தூக்கி உயர்த்துற, சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற, ராவ் போஜனம் எடுக்கிற, காணிக்க போடுற, தசமா பார்க்க போடுற, ஏன் வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்குது? நீ பாத்ரூம்ல போய் தண்ணி ஊத்திக்கிட்டீங்கன்னா உன் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணுயா. நீ சபைக்குள்ள வந்த பிறகு உன் அசுத்தெல்லாம் போயிடணுயா. ஒரு ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா உன் வயிறு ரொம்பிடணுயா. சர்ச்சுக்கு போனீங்கன்னா உன் மனசு ரொம்பிடணுயா. ஹல்லேலூயா. அதுதான் என் தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. only one God, ஒரே ஒரு தேவன், உயிர் உள்ள தேவன், அவர் பேர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க, இந்த என் கண்ணை இது மேல வைக்காம தேவன் மேல திருப்ப ஆசைப்படுகிறேன்? எவ்வளவு பேர் உங்க வாழ்க்கை கொடுக்க ஆசைப்படுகிறீங்க? எல்லாம் அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தலாமா? ஒருவேளை எந்த பாவத்தினா இருக்கலாம் சிஸ்டர், எந்த பாவத்தினா இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், this is the right time. This is the right time. இதுதான் ஒரு நல்ல நேரம், ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரமா இருக்குது. ஒரு பாடலை பாடும் போது அப்படியே உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எஸ் பிரதர் பிரதாப். யாரும் டிஸ்டர்ப் ஆகாது, அப்படியே வேற ஆண்டவரை மாற்ற பாருங்கப்பா. தம்பி, இன்னைக்கு தான் நம்ம லாஸ்ட் டேவா இருந்தா, இஃப் திஸ் டே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் லைஃப், நம்மளுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் கடைசி. நீங்க யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்து இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டாங்கயா. அந்த நாள் நம்மளுக்கு நாளைக்கு கூட வரலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த இயேசு இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Why you need Jesus to have eternal life? எதற்காக இந்த இயேசு லைஃப்ல தேவை? To overcome the world. One who is in me will overcome this world. ஒருவன் எனக்குள்ளும் நான் அவனுக்குள்ள இந்த உலகத்தை ஜெயிப்பான், இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயிப்பான், இந்த உலகத்தின் அசுத்தத்தை ஜெயிப்பான், இந்த உலகத்தின் இன்பத்தை ஜெயிப்பான், உலகத்தின் தோல்வியை ஜெயிப்பான், உலகத்தின் தற்கொலையை ஜெயிப்பான், உலகத்தின் பாவங்களை ஜெயிப்பான். ஒப்பு கொடுமா. உங்க மம்மி டாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. தம்பி, யாரோ வீட்டுல போய் துணியெல்லாம் கசக்கிட்டு உனக்கு நல்ல சாப்பாடு போட்டு உன்னை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிற அம்மா பாப்பா, நீங்க அந்த அம்மா அப்பாவை துரோகம் செஞ்சிடாதம்மா. ஒருவேளை உன்னை ஹாஸ்டல்ல வச்சிருக்கலாம், நீ ஒருவேளை ஹாஸ்டல்ல இருக்கலாம், உங்க அம்மா அப்பா உன்னை நம்பி இருக்கிறாங்க. முதல் அந்த கடவுளை பாரு, உன்னை உயிர் கொடுத்து காப்பாத்தின தேவன். அப்புறமா இந்த உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உங்க அம்மா அப்பாவை பாரு. ஒப்பு கொடுமா. எதுல போய் மாட்டின்னு இருக்கிறப்பா? எந்த பாவம் இழுத்துன்னு இருக்குது? ஷாத்துராபாலான் டெரேமியோ ஷதராபாலா லிபெரியாந்தரேமியோ ஷாகரபாலா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோமா? ஆராதனை
நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. என் நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. 1000 பேர்களில் சிறந்தோ. சொல்லுமா யோசுவா எழும்புவாயா, பவுலே எழும்புவாயா, ரூத்தே, நகோமி, எஸ்தர், உன்னை இயேசு அழைக்கிறார். எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு வா. ஷாபா ரகாபாலா ஷந்தராகலா சுனீரே. வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே என்றென்றும் தொழுதிடுவே. எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆராதனை ரபாலா கபா ஷகா ரபாலா பாதிமா ரபாலா ஷகரி பலா தரபாலா தரபாலா. அந்த தேவ ஆவியானவர் உண்மையில அசைவாடுவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. யோசுவாக்கள், பவுலுகள் எழும்புவதாக, தானியேல்கள் எழும்புவதாக. வைராக்கியமா இயேசுக்காக வாழுகிற ஒரு கூட்டம் இயேசுக்காக எழும்புவதாக. பாவத்தை வெறுத்து நான் யார் வேறும் களிமண்ணானே. ஒப்பு கொடுப்பா, ஒப்பு கொடு. அப்பா இயேசுவை அழைக்கிறார். ஓடிவா மகளே, மறுபடியும் அந்த தேவ அன்புட்ட ஓடிவா. அந்த உலகத்தை விட்டுடு வேண்டாம். உன்னை வெறுமையாக்குமா? உன் வாழ்க்கையில இருக்க எல்லாம் கோயில கட்டி வச்சு எல்லாம் தேடி சொல்லு, இயேசு நீ தான் என் தெய்வம், நீ தான் எனக்கு தேவாண்டவர. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த உலக இன்பம் வேண்டாம், இந்த உலக பாவம் வேண்டாம். உன்னை அழிச்சிடும், சந்தோஷத்தை கெடுத்துடும், உன்னை பாதையில எல்லாமே வச்சு போய்விடும். எழும்புவாயாக. ஒப்புக்கொடு. நீ அழுவணும் நினைச்சா அழுது. இதுதான் நல்ல ஒரு நேரம். ஒருவேளை தூரம் போயிட்டியா, மறுபடியும் ஓடிவா. அந்த அன்பின் கரவனை தாங்க ஆசைப்படுகிறது. தாயை போல அல்ல, அதை பார்க்கிலும் மேல. உண்மையிலமா தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. தாயை போல அல்ல, அதை பார்க்கிலும் மேல. தந்தை போல அல்ல, அதை உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல. உன்னை போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே
அழகா பார்த்து நேசிக்குவான். அழகு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உன்னை விட்டு போயிடுவாமா. உன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகம் சுத்தி இருக்கப்பா. மாறல கால காலமா மனித மாறிடுவாங்க, எல்லாம் மாறிடுவாப்பா. மாறல முகத்தை பார்த்துதா மனித எட போடுறா என்ன, முகத்தை பார்த்துதா உலகம் எட போடுது. உள்ளத்தை பார்த்து என்னை நேசித்தீரையா, உள்ளத்தை பார்த்து என்னை நேசித்தீரையா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல எங்குமே கிடைக்க. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல எங்குமே கிடைக்கல. இந்த மீட்டிங் எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. யாராவது ஒரு சத்தமா வாசிக்கலாம். Why you come to church and why we call you to church? எதற்காக நீங்க சபைக்கு இந்த யூத் மீட்டிங் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிட்டோம்னா, தேவனால பிறக்கப்பட்ட எல்லாமே என்னத்தை ஜெயிக்குமா? உலகத்தை ஜெயிக்குவீங்க. ஆமென், அல்லேலூயா. உலகத்துக்கிற பாவத்தை ஜெயிக்குவேன், உலகத்துக்கிற இச்சையை ஜெயிக்குவேன், உலகத்துக்கிற கோபத்தை ஜெயிக்குவேன், உலகத்தில் இருக்கிற தற்கொலையை ஜெயிப்பேன், உலகத்துக்கிற இன்பங்களை ஜெயிப்பேன். உலகத்திலேயே நீ ஜெயித்து இயேசுவுக்காக வாழுவாய். நீ நினைக்கலாம், எப்படி என் காலேஜ்லாம் இப்படி இருக்கிறாங்க, என் காலேஜ்லாம் இப்படி இருக்கும்போது நான் எப்படி இயேசுக்காக இப்படி வாழ முடியும்? நீ ஜெயிப்பாய். இயேசு உனக்குள்ள வந்தா கண்டிப்பா நீ ஜெயிப்பாய். ஆமென், அல்லேலூயா. 18 வருஷமா இருந்தோமா, 18 வருஷமா பாவத்தை இருந்தேன். எப்படி நான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு? எப்படி பிரதர்? என் பல்ல டென்டல் கிளினிக்ல போய் கிளீன் பண்ண ஆகவே இல்லை, ஃபுல்லாகவே எல்லாமே ரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த புகை போய் எப்படி பிரதர் என்னால் விட முடிஞ்சிச்சு? இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கிட்ட பார் இருக்குது, பப் இருக்குது, டிஸ்கோடெக் இருக்குது, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா எப்படி என்னால மாற்றம் அதுக்காக வாழ முடியல? ஒருவன் இயேசுக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் வாழ்கிறார். என்ன மாதிரி பெரிய பாவத்துல இருந்தாலுமா நான் இன்னைக்கு சொல்லிட்டா, இன்னைக்கு அந்த இயேசுவோட புனித இந்த உலகத்தை நிச்சயப்பா. அதுக்கு தான் இந்த யூத் மீட்டிங், வேற எதுக்குமே இல்லை. எங்களுக்கு ஒரு லாபமும் உங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு எல்லாம் என்னன்னா, நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அன்பை சொல்ல ஆரம்பிச்சோமோ அதே போல நீங்களும் ஒரு கூட்டம் இயேசு பக்கம் திருப்பி ஆசைப்படுறோம். இங்க சம்பாரிச்சிருந்து எல்லாமே இங்க விட்டுட்டு போயிடுறோமா. ஆனா இயேசுக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் சம்பாதிக்கிறோம், பரலோகத்தை வரப்படும். ஆமென், அல்லேலூயா. இந்த புக்கில் எந்த இடத்துல நம்ம பேர் எழுதுனாலும் பரவாயில்ல, அந்த ஜீவ புஸ்தகத்தை நம்ம பேர் இயேசுப்பா எழுதிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. செத்துட்டா எல்லாருமே கை கழுவாங்கம்மா. நீங்க பார்த்துக்குவீங்க, கல்லறைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ அழுதுக்குவாங்க அவங்க எல்லாம் பாக்ஸ் முன்னாடி. ஆனால் எல்லாரும் கை கால் கழுவின்னு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? காரியம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? காரியம் பண்ண என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு போயிடுச்சுன்னுவாங்க. அவ்வளோதான் இந்த உலகம். உனக்கு உன் டெத்துல வந்து கை கழுவிட்டாங்கன்னா நீ யாரோ. கொஞ்ச நாள் உன் போட்டோ இப்படி வைக்குவாங்க, அதுக்கப்புறமா வேற யாரா வந்தாங்கன்னா அவங்க போட்டோ வைக்குவாங்க, அப்படியே கடைசியில உன் போட்டோ எடுத்து பீரோல ஒழிச்சு வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இந்த உலகத்தை திருப்தி பண்றியா? பைபிள் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிற என்னை நம்புறவன் மரித்தாலும் சதா காலம் என்னோடு பிழைப்பார். அந்த மடி உனக்கு வேணுமா? இல்ல இந்த உலகத்துக்கு அன்புக வேணுமா? கடைசியா ஒரே ஒரு பாடலை பாடும் போது உண்மையாய் ஒப்பு கொடுக்குமா. இந்த கையை நீ உயர்த்தது இயேசு பார்க்கிற, நான் இல்லை. எனக்காக உயர்த்தாதீங்க. ஒருவேளை உங்க மனசுல இயேசு இந்த வார்த்தையை தொட்டு இருந்து உண்மைன்னு சொன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற பிரதர், என்ன காட்டில 1000 மடங்கு உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்குவார். என்ன காட்டிலும் பவர்ஃபுல்லா ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ண முடியும். பண்ண முடியுமா? பண்ண முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும். அதுதான் மனிதனால கூடாதது, தேவனால கூடும். ஆமென். எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி கடைசியில ஒரே ஒரு பாடலை பாடும்போது பைபிள் சொல்லுது, உங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. பாட்டு பாடுறது இல்லம்மா, மியூசிக் வாசிக்கிறது இல்ல, உன்னையே அர்ப்பணிக்கிறதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அர்ப்பணி. ஹல்லேலூயா. வெள்ளியை புடம்பிடும் போல என்னை புடம்பிட்டி, வெள்ளியை புடம்பிடும் போல என்னை புடம்பிட்டி,
அதனால் நான் சுத்தமானேனே. நீ சுத்தமாக்கப்படுவப்பா. பொன்னாக விளங்க செய்தீரே. அந்த தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? சொல்லுவோமா? அதனால் நான் சுத்தமானேனே. அசுத்த புருஷன் சொன்னதெல்லாம் என் ஆண்டவர் என்னை பார்த்து சுத்தமாய் மாத்தினாரு. விளங்க செய்தீரே. ஒப்பு கொடுமா. புடமிடும் வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு வெள்ளியை புடமிடும் புடமிட்டு. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. ஹல்லேலூயா. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நானும் இல்லையே. உண்மையாய் பாட இயேசு பார்த்து இருக்கிறார். அந்த தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் 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 என்று. ஷாகா ரபா லகா ரபா ஷெபோரோ ரியாண்டெரி மந்தரவலா. பவுலே எங்க ஓடுகிறார்? சவுலை சவுலை ஏழனை முன்படுத்திக் கொண்டிருக்கிறார். யாரை நான் நேசிப்பேன்? அவர் அல்லாம இந்த உலகத்தை எதுவுமே நேசிக்காமல் ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ஆகவா இயேசுவே அல்லாஹ் அப்பா அன்பை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன்மா. என்னை மன்னிச்சிடுப்பான்னு சொல்லு. ஓடி வந்துருமா, ஓடி வந்துரு, ஓடி வந்துரு. அப்பா மார்பல ஓடி வா. உன் கையில மோதிரத்தை போட்டு உன்னை கொண்டாட ஆசைப்படுகிறார் ராஜா. எஸ்தரே எழும்பு, ரூத்தே எழும்பு, யோசேப்பே எழும்பு, தானியேலே எழும்பு, சாத்ராக் மீஷாக் அபேத்நேகோ எழும்பு. இயேசுவுக்காக வாழுகிற ஒரு கூட்டம் எழும்புவதாக. ரிபாலா துராபா ஷதரகலா. தேவ அனல் பிடிக்கட்டும், தேவ வைராகியம் தொடட்டும், தேவ அபிஷேகம் பிடிக்கட்டும். எலியா கிட்ட அபிஷேகம் எலிசா எப்படி பிடிச்சதோ வாயை திறந்து நிரம்பி கேளு. ஆண்டவர் நிரப்புப்பான்னு சொல்லு. அந்நிய பாஷையில பேச வரத்தை கேளு, குருமையை கேளு, கனியலை கேளு. நம்புங்கப்பா. எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி கடைசியில எல்லாம் உங்க கைகளை உயர்த்தலாமா? எஸ் ரபா ஷபா ரபாலா. நிரப்புங்கப்பா சொல்லுங்க. நான் மேற்கொள்ளுவேன், இந்த உலகத்தை நான் மேற்கொள்ளுவேன், உலக இன்பத்தை மேற்கொள்ளுவேன், உலக இச்சைகளை மேற்கொள்ளுவேன், உலக ஆசைகளை மேற்கொள்ளுவேன். இவரை மிஸ் பண்ணிடாதம்மா. இவரு மாதிரி ஒரு அப்பா எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு தெரியுமா? இவரு மாதிரி ஒரு லவர் உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. He is the best lover யா. He is the best God. He is your best friend man. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன் நெருங்கிய நண்பன்டா மகன். எனக்கு இந்த உலகத்தை யாரு நண்பை விட்டு போனாலும் என் ஒரு நண்பன் இயேசு இருந்தார் போதும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற இயேசு போதும். சொல்லுங்கம்மா. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. அர்ப்பணிப்போடு போய்ங்க. அந்த மதியா போவாத. மனசு நிரம்பி போது இயேசுவோடு வர ஆசைப்படுகிறார். சொல்லு, இந்த சபைக்கு நான் ஒரு தூண்டா நிக்க போகிறேன். இந்த ஊழியத்தை நான் மேல கொண்டு போக ஆசைப்படுகிறேன். என் தேவனை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மனிதர்கள்
இருப்பான். எலும்பு வாலிபரே, தம்பி, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, எலும்புமா. இதுதான் உன் வயசு. இயேசு கொடுக்கிற வயசு. எலும்பு. அது இயேசுவோட நேசிக்கிறார். எலும்பு. தானியேலே, சிம்சோனே, எலும்பு. உன் கண்ணு குருடாய் மாறதுக்குள்ள எலும்பு. எலும்பு மகளே, அந்த உயிர் உள்ள இயேசுவுக்காக எலும்புவாயா. உனக்குள்ள ஒரு வைராகியம் பற்றி எரிவதாக. எது என் தேவ அன்பை விட்டு பிரிக்க முடியும்? உலகத்தின் இன்பமா? ஏது உபத்திரமா? வியாகுலமா? ஆசைகளா? இச்சையா? பெருமையா? பேரா? புகழா? என் தேவ அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நீங்க மாற்ற சொல்லுங்க. என் வாழ்வே நீர்தானையா. நீங்க பேசுங்க. இப்போ ஒரே நிமிஷம். ஜெயில ஒரு பையனை கேட்குவாங்க, லாஸ்ட்ல உனக்கு என்னையா ஆசைன்னு கேட்குவாங்க. எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லுவான். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டேவா இருந்தா நீ என்ன கேட்குவ? இயேசுகிட்ட மன திரும்பதோட வெளியே போப்பா. பாவம் பண்ணிட்டு உள்ள வந்த, வெளியே போகும்போது பாவத்தோட போவாத, இயேசுவோட போ. பணம் உயர்த்தக்கூடாத அளவுக்கு என் தேவன் உன்னை உயர்த்துவாரியா. உன் படிப்பு உயர்த்தாத அளவுக்கு என் தேவன் உன்னை உயர்த்துவார். என் தேவ அன்பை நீ பார்த்துட்டீனா இந்த உலகத்துக்கு நீ குருடனாய் மாறிடுவார். உன் பலத்தை எதுல விட்டுக்கிறப்பா சிம்சோன்? எஸ்தர், உன் பலத்தை எதுல விட்டுட்ட? எதை பார்த்து தேவ அன்பை விட்டு மறைஞ்சு ஓடிட்ட? அன்றைக்கு இந்த வைராகி நீ ஏன் இல்ல? ஏமா ஏதோ ஒரு அன்பு வந்துடுச்சா? எது உன் தேவ வசனத்தை உன்னை பிரிச்சு எடுத்ததுன்னு பவுல் சொல்லுகிறான். What stopped you? Yes, Lord. Not to love God, man. What made you? His love is so beautiful, man. ஏய், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி வரக்கூடாத இடத்துல உன்னை தேடி வராரியா? ஒரு ஐசியூல ஒருத்தன் பேஷண்ட் படுத்துட்டு இருந்தாங்கன்னா அங்க கூட யாரும் அலௌட் இல்ல. ஆனா அங்க கூட இயேசுவின் கிட்ட வர ஆசைப்படுறேன். அந்த அன்பை விட்டு ஓடுறியா? உலகத்தை ஏதோ ஒரு அன்பை பார்த்து பிஸின்னு சொல்றியா? ஜீசஸ் ஹோல்ட்ல போட்டு வேற யார்ட்டையும் பேசுறியா? கம் ஆன் மேன், ஜீசஸ் லவ்ஸ் யூ so much. நாங்க எங்கல இருந்து வந்து இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இங்க வேலூர்ல ஒரு வாலிப கூட்டம் எழும்பட்டும். என் தேவன் அன்பை ருசித்து ஒரு வெறித்தனமான கிறிஸ்தவர்கள் எழும்பட்டும். எலும்பு. எஸ்தர், ரூத், நஹோமி, ரெபேக்கா எலும்பு. மரியாளே, மரியம் எலும்பு. தானியேலே எலும்பு. ஷாத்ராக் எலும்பு. சிம்சோன் எலும்புடா, எலும்புப்பா. உலகத்தை பார்க்காத, இயேசுவை பார்த்து அந்த சிலுவையை பார்த்துன்னு போ. உலகம் உன்னை வெறுக்கும், ஆனா தேவ அன்பு உன்னை நடத்தும். ஒப்பு கொடுமா, ஒப்பு கொடு. எப்படி ஒரு ஹோட்டல் போய் உன் வயிறு ரொம்பதோ, மனசு ரொம்ப போய் நீ இயேசுவோட எந்த ஊழியத்தை விட்டியோ மறுபடியும் ஆரம்பி. காலையில ஏன் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், மறுபடியும் தொடர்வு. இப்ப ஆண்டவர் மறுபடியும் உன்னை ரீசார்ஜ் பண்ண ஆசைப்பட்டார். டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருந்த, now he wants to connect you. This is the power of God. This is the love of God. அவருடைய இறக்கம் ரொம்ப பெருசையா, ரொம்ப பெருசு. ஒரு சர்ச்சில் மூலையில உட்காந்து இன்னைக்கு இங்க நிக்க வைக்கிறதுக்கு காரணம் இயேசுதாயா. 6 times I failed in my life, yaar. Many times I decided to suicide my life. இன்னைக்கு என்ன மாதிரி வாழ வைக்கிறார் தெரியுமா பிரதர்? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு வந்த வாழ்வெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தெய்வம் இருக்கிறாரா, இப்படி எல்லாம் வைக்குவாரான்னு தெரியாது. ஏன் இவரை மிஸ் பண்ண ஆசைப்படுறீங்க? உண்மையா வாழ்ந்து செத்து போல அவருக்காக. யாருக்காகவோ செத்து போறது, இயேசுக்காக சாவறது கூட ஆயத்தமா இருக்கலாம்.
அவர் அன்பை பார்த்தீங்கன்னா இந்த உலக அன்பெல்லாம் குப்பை தூசி எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவேன். போ, உனக்காக எந்த அழைப்புல ஆண்டவர் அழைத்தாரோ ஒரு கூட்ட ஆத்துமாவை இயேசு பக்கம் திருப்புப்பா. ஒருவேளை உனக்கு ஃபுட்பால் இஷ்டம்னா ஃபுட்பால்லே ஊழியத்தை செய். ஒருவேளை உனக்கு காலேஜ் நல்லா படிக்கிற தாளந்து குத்தா படிப்புல போய் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணு. எதுலெல்லாம் மீன் பிடிக்க முடியுதோ அதிலெல்லாம் போய் மீன் பிடி. சாகுறதுக்கு முன்னாடி பரலோகத்தை நிரப்பிட்டு போகலாம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா, நீர் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளெல்லாம் கர்த்தர் நீர் சந்திங்கப்பா. வேலூர் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் சத்தம் வரட்டும்பா, வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. அதனால் நான் சுத்தமானேனே,